அனைவரையும் அன்புடன் இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படிங்கிற லைவ் ப்ரோக்ராமிற்கு வரவேற்கிறேன். மேலும் இந்த தகவல் என்பது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள்ல ஒவ்வொருத்தர் மாதிரியா வந்து இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த வகையில் நம்முடைய அனுபவங்களையும் மற்றும் ஒரிஜினலா எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒரு சர்க்கரை நோய் அப்படிங்கிறதுக்கான காரணங்களா இருக்கு. அதே மாரி அதனுடைய பின் விளைவுகள் உடல் சார்ந்தும், மனம் சார்ந்தும் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுக்கான தீர்வுகள் வந்து அடிப்படையா எந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா நமக்கு வந்து சரியா வந்து ஃபாலோ பண்ணும்போது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதேபோல டயபெட்டிஸ்க்காக வந்து இறுதியா வந்து நம்ம வகுப்பினுடைய இறுதியில டயபெட்டிஸ்க்காக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சில புரோகிராம் உடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும், அனதர் ஒரு 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர்க்குள்ள நடக்கக்கூடிய அந்த லைவ் செஷனோட மொத்த அஜெண்டா அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ அந்த வகையில பொதுவா வந்து நமக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நோய் என்பது இல்ல அப்படிங்கிறது பொதுவான கருத்தா சொல்றாங்க ஒரு சிலர். அப்போ டிசீஸ் அப்படி இல்லன்னா, அப்ப வேற என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு டிஸார்டர். அதாவது ஒரு குறைபாடு அப்படிங்கிறது. அப்போ ஒரு குறைபாடு அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப குறைபாடு அப்படிங்கும்போது, ஒண்ணு அதனோட ஃபங்ஷனிங்ல வந்து அது லோயரா இருக்கலாம். அல்லது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லயும் லோயரா வந்து இருக்கலாம். எனவே வந்து ஒரு குறைபாடு அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டெஃபிஷியன்சி அல்லது இன்சஃபிசியன்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப இந்த டெஃபிஷியன்சி அல்லது இன்சஃபிசியன்ட் அல்லது குறைபாடுங்கிறது எதுல அப்படிங்கிறது தான் கேள்வி. உணவுலயா? பழக்கவழக்கங்கள்லயா? அல்லது உடல் உறுப்பு சார்ந்த விஷயங்களா? அல்லது மனம் சார்ந்த விஷயங்களா? இந்த மாரி பல்வேறு விஷயங்களுடைய இம்பேலன்ஸஸ் அப்படிங்கிறது தான் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நமக்கு ஜெனரலா தெரிஞ்சது என்ன? அவங்களுக்கு வந்து கிட்னி நெறைய மாத்திரை மருந்துகள யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து லிவர்ல ப்ராப்ளம் வரும். அல்லது வந்து நெறைய வந்து யூரின் போகும். கிட்னி வந்து வீக் ஆகும். ஃபெயிலியர் ஆகும். டயாலிசிஸ் போவாங்க. இல்ல வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும். கண்ணு தெரியாம போயிடும். இந்த மாரிலாம் நெறைய வந்து கேள்விப்பட்டுருக்கலாம். அப்ப பெரும்பாலாக நம்ம இந்த டயபெட்டிஸ் சார்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நெறைய மருத்துவ முறைகளோ, அல்லது அலோபதிக் சிஸ்டம்ல சொல்லக்கூடியது மெயினா. இது சார்ந்த விஷயங்கள நம்ம ரெமிடீஸ் அல்லது வந்து மெடிசின்ஸ் எடுக்கிறோம் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்சமா எடுப்பாங்க. அல்லது வந்து ஒரு நாளைக்கு 1 வேள எடுத்தா போதும், 2 வேள எடுத்தா போதும் அப்டிங்கிற மாரி. படிப்படியா நாளடைவுல என்ன ஆகுது அப்டின்னா, இன்னும் நெறைய மாத்திரை மருந்துகள எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நெறைய வருது. அதேபோல மனதளவிலும் நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. பொதுவா இப்போ அ மனம் சார்ந்த விஷயங்களோ, உடல் சார்ந்த விஷயங்களோ, ஒரு மனிதனுக்கு இம்பேலன்ஸ் வரணும் அப்படிங்கிறது வந்து நார்மல். பட் அந்த இம்பேலன்ஸஸ் அந்த குறைபாடு அல்லது வந்து அதிகப்படியா இருக்கிறது, இந்த மாரியான உணர்வுகளா இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி. அப்ப அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது வித்தின் ஒரு டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு ஒரு பைக்ல போறோம் அப்படின்னா, ஆ ரைட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா, அதுல வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு ஒண்ணு சொல்லி குடுத்துருப்பாங்க. பேசிக்கா பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூட்டர பொறுத்தவரையில வந்து ஒரு 120, 140 குடுத்துருப்பாங்க. இதே நமக்கு காரா இருந்ததுன்னா, ஆவரேஜா பார்க்கும்போது வந்து ஒரு 200, 180, 240 இந்த மாரியும் குடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு பைக் எடுத்துட்டோம் அப்டின்னா, அதனுடைய மீட்டர்ஸ்ல என்ன குடுத்துருப்பாங்க, ஃப்ரம் 0ல இருந்து 140 வரையில வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பைக் வந்து போகும் அப்டிங்கிற மாரி. பட் அதுல நம்ம மேக்ஸிமம் அதுல 140 குடுத்துருக்காங்கன்னா, 140 வந்து நம்ம போக முடியாது. அது வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷன்ஸ்ல அதனுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்டிங்கிறது தான். ஆனா, அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்காக படைக்கப்பட்டது அந்த பைக் கிடையாது. அப்போ ஒரு பைக் நம்ம ரைட் பண்றோம் அப்டின்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல ஒரு ஆவரேஜ் வெயிட்டேஜ், ஒரு ஆவரேஜான ஒரு ஜர்னி வந்து நம்ம டிராவல் பண்ணி போறதுக்காக தான் வந்து ஒரு வாகனம் இருக்கும். நம்ம வந்து அத வந்து யூஸ் பண்ணுவோம். அப்டி இருக்கக்கூடிய ஒரு வாகனம், நம்ம வந்து ஒரு ஓவர் ஸ்பீட்ல போனாலோ, அல்லது வந்து ரெகுலரா வந்து நம்ம அந்த ஆப்டிமம் அல்லது எக்கனாமிக் லெவல்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பீட விட நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டோம் அப்டின்னாலோ, அதனுடைய ஒரிஜினல் தன்மை அப்டிங்கிறது வந்து மாறிடும். அப்ப அத நாம எப்படி வந்து ஒண்ணு ரொம்ப ஸ்பீடா போறோமா? இல்ல வந்து எக்கனாமிக்ல போறோமா? அல்லது வந்து ரொம்ப ஸ்பீடா போகிறோமாங்கிறத பொறுத்து தான், அந்த ஒரு பைக்கோட லைஃப் டைம் அப்படிங்கிறது இருக்கும். அதேபோல அந்த பைக் வந்து எந்த அளவுக்கு மைலேஜ் குடுக்குது, எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து தீர்மானிக்கப்படும். அதாவது என்னன்னா, ஒரு காமெடிலலாம் கூட வரும் இல்லையா? என்னோட டிவிஎஸ் 50 வந்து 20 கிலோமீட்டர்ஸ் குடுக்குதுன்னா, உங்களுக்கு வந்து 15 கிலோமீட்டர் தான் குடுக்குது. ஏன் குடுக்குது அப்படிங்கிற மாரி. அப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும்.
அதே மாதிரி அத நம்ம எப்படி வந்து ரைட் பண்றோம்? எப்படி வந்து யூசேஜ் பண்றோம்? நம்மளுடைய பெனிஃபிட்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்தும் மாறும். ஒண்ணு யூசேஜ், இன்னொன்னு மெயின்டெனன்ஸ். அப்போ ஒரு ஒரு வாகனம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறது, எல்லா வாகனங்களும் இன் ஜெனரலா ஒரே மாரி தான் தயார் பண்ணுவாங்க. ஆனா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மைலேஜ்ங்கிறது குடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரெஃபரன்ஸ் வந்து அந்த வண்டிய வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். அப்போ ஒரே வாகனம் வெவ்வேறு நபர்களை பொறுத்து, அந்த வாகனத்தினுடைய வேகம் என்பது மாறும். அந்த வாகனத்தினுடைய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது மாறும். அந்த வாகனத்தினுடைய யூசேஜ் அப்படிங்கிறது வந்து மாறும். இதே மலைப்பகுதிகள்ல யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கான அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது, அங்க வேற மாரி இருக்கும். ஜெனரல் ரோட்ல யூஸ் பண்றவங்களுக்கு வேற மாரி இருக்கும். சிட்டில யூஸ் பண்றவங்களுக்கு வேற மாரி இருக்கும். அப்போ ஒரே வாகனம் தான். ஆனா, எந்த இடத்துல, எந்த நபர்களால, எந்த பர்ப்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து, அதனுடைய மைலேஜ் மாறும், பெர்ஃபார்மன்ஸ் மாறும். அதனுடைய லைஃப் அப்படிங்கிறதும் மாறும். பொதுவா வாகனங்களுக்கு வந்து ஒரு 15 வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து ரெகுலரா நெறைய வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த 15 வருடங்கள் லைஃப் டைம் குடுக்கக்கூடிய ஒரு வாகனம் கூட ஒரு 5 வருடத்துல வந்து அதனுடைய முழு ஆயுளும் வந்து குறைஞ்சு போயிடும். இப்ப இதுலேருந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, அப்போ ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனை இருக்கு. அல்லது வந்து சரியா வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, அந்த எக்கனாமிக் லெவல்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்டிமம் லெவல் அல்லது பிராக்டிகல் லெவல் அப்படிங்கிறத வந்து மெயின்டெயின் பண்ணணும். அப்போ உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் நம்ம வித்தின் தட் டாலரபிள் லிமிட்டுக்குள்ள நம்ம சமநிலையா இருந்தோம்னா மட்டும் தான், நாட் ஒன்லி டயபெட்டிஸ் மற்ற எந்த ஒரு கிரானிக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் வராம பார்த்துக்க முடியும். அப்ப இங்க டயபெட்டிஸ்ங்கிறது ஒண்ணு என்னன்னா, அக்யூட் வெர்சஸ் கிரானிக். குறுகிய காலம் இருக்கக்கூடிய ஒரு நோயோ, பிரச்சனையோ அல்லது நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய பிரச்சனை. அல்லது நாட்பட்ட பிரச்சனைகள், வியாதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி. ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ்ங்கிறது ஒண்ணு என்ன அப்டின்னா, நோய் என்பது அல்ல அப்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இன்னொன்னு டயபெட்டிஸ் அப்டிங்கிறது குறுகிய காலத்துல 1 நாள், 2 நாள்ல வர்றது கிடையாது. நாட்பட்ட பிரச்சனைகளால வரக்கூடிய விஷயம். அது நாட்பட்ட அப்டின்னு சொல்லும்போது லாங் டெர்ம், கிரானிக் அப்டி கிரானிக்ன்னு சொல்லக்கூடியது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். ஏன் அப்டின்னா, இங்க முழுக்க முழுக்க மன ரீதியான்றது மட்டும் கிடையாது. முழுக்க முழுக்க உடல் ரீதியானது மட்டும் கிடையாது. முழுக்க உணவு ரீதியானதும் கிடையாது. முழுக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லயும் கிடையாது. ஒட்டு மொத்தமா சேர்ந்த ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் நீரிழிவு நோயிலிருந்து நம்ம வந்து காத்துக்கிறதுக்கான முதல் முயற்சி மற்றும் எளிமையான வழி. அப்ப இதுல மேக்ஸிமம் பெரும்பாலான மக்கள் எங்க தவறுறாங்க அப்படின்னா, மன ரீதியாக பார்க்கும்பொழுது அவசரம், பரபரப்பு. இன்னொன்று ஆதங்கம் மற்றும் கவலை. பரபரப்பு, ஆதங்கம், கவலை. இந்த 3ம் வந்து மன ரீதியான பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக உடல் ரீதியாக வரும்பொழுது, டயபெட்டிஸ்க்கு என்ன சொல்றாங்க? இன்சுலின் வந்து சரியா வந்து சுரக்கல. அல்லது இன்சுலினே வந்து சுத்தமா வந்து புரொடியூஸ் பண்ணாத முடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டைப் 1 டயபெட்டிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்சுலின வந்து சரியா வந்து புரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 2ல இன்சுலின் வந்து புரொடியூஸ் பண்ணும். ஆனா, அந்த புரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின் வந்து ஒரு வீரியம் மிக்கதா இருக்காது. அல்லது வந்து அந்த இன்சுலின் அப்படிங்கிறது அ யூஸ் பண்ண முடியாத ஒரு இன்சுலின் ஸ்டேட்டா வந்து இருக்கும். இத டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி பெரும்பாலும் வந்து இந்த டைப் 1 அல்லது டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது தான். டைப் 1ல வந்து பேன்கிரியாஸ் சுத்தமா இன்சுலினே வந்து புரொடியூஸ் பண்ணல அப்படிங்கிறது. செகண்ட் கேட்டகரில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். புரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின் ஒண்ணு பற்றாக்குறையா இருக்கிறது. அல்லது வந்து புரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்சுலின் வந்து தேவையற்று போதல். இப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இங்க 2 விஷயங்கள் நமக்கு வந்து வரணும். அப்போ பொதுவா வந்து எத்தனையோ ஆர்கன்ஸ் நம்ம உடம்புல இருந்தாலும், வை ஒன்லி பேன்கிரியாஸ். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு உடல் உறுப்புகள் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து 2 விஷயங்கள பார்க்கணும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் 2 விஷயங்கள பார்க்கணும். ஒண்ணு வந்து அந்த உறுப்பினுடைய செயல்படும் தன்மை அப்படிங்கிறது ஒண்ணு. மற்றொன்று அந்த உறுப்பினுடைய ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறது ஒண்ணு. அதாவது அந்த உறுப்பினுடைய அமைப்பு. அப்போ இத எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்த பைக் அப்படிங்கிற எக்ஸாம்பிளே பார்த்தோம் அப்படின்னா, பைக் வந்து ஒரு குறிப்பிட்ட மைலேஜ், குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ள வந்து நமக்கு அந்த ஸ்பீட்ல வந்து போகணும் அப்படின்னா, இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். அதாவது செயல்படும் தன்மை. ஃபங்ஷனல் பேசிஸ சார்ந்த விஷயம். அதுபோல நமக்கு ஒரு ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து குறைவா செயல்படும். ஒரு சில நேரங்கள்ல வந்து தேவைக்கு அதிகமா செயல்படும்.
நார்மலான்னு பார்க்கும்போது, ஆப்டிமம் அல்லது எக்கனாமிக் ஸ்டேஜ்ல தான் வந்து ஒவ்வொரு ஆர்கான்ஸுமே வந்து செயல்பட்டுட்டு இருக்கும். இது வந்து ஃபங்ஷனல் சேஞ்சஸ். இன்னொன்னு ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ். இதே நம்ம அந்த பைக் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ல பார்க்கும்பொழுது, அந்த பைக் வந்து வேகமா போகுதா இல்லையாங்கிறது செகண்டரி சார். ஆனா அந்த பைக்லயே வந்து எனக்கு பிசிக்கலா டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருந்தேன். துரு பிடிச்சு போச்சு. அதுல வந்து வாகனத்திலே ஒரு ஒரு பொருள் வந்து பழுதடைஞ்சு போச்சு. அத வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே பிசிக்கல் நீட்ஸ். இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உடல் உறுப்புகள பொறுத்தவரையில ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ். அப்போ ஆர்கான்ஸ் பொறுத்தவரை 2 விஷயங்கள பார்க்கும். ஒண்ணு ஃபங்ஷனல், இன்னொன்று ஸ்ட்ரக்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த ஃபங்ஷனல் அப்படிங்கிற விஷயம் எப்பப்பலாம் நடக்கும் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம வந்து அக்யூட் கேஸஸ் அப்படின்னு சொல்றோமோ, அது அனைத்துமே ஃபங்ஷனல் சேஞ்சஸ்ல வரும். அல்லது ஃபங்ஷனல் இம்பேலன்ஸஸ். செயல்படும் தன்மைகள்ல நமக்கு சமநிலை இல்லாமல் போதல் அப்படிங்கிற கேட்டகரில வரும். இதுவே நம்ம எங்கெங்கெல்லாம் கிரானிக் கேஸஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோமோ, எது வந்து நீண்ட நாட்களாக பிரச்சனை இருக்குன்னு சொல்றோமோ, அது அனைத்துமே நமக்கு கிரானிக் கேஸஸ்ல, அதாவது ஆர்கன்ஸ் உடைய ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ்ல வரும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் வெர்சஸ் ஃபங்ஷனல் சேஞ்சஸ். இது ஃபங்ஷனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரில வரும். ஸ்ட்ரக்சுரல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறதுல வரும். அப்ப நமக்கு அடிப்படை விஷயங்களும் சரியா இருக்கணும். மெயின்டெனன்ஸும் சரியா இருக்கணும். அப்ப நம்ம ஒ அக்யூட்ல அதே போல நமக்கு இந்த ஃபங்ஷனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றதுல, ஒரு பிரச்சனையே வந்து நமக்கு ரொம்ப நாட்களா வந்தது அப்படின்னா, ஃபங்ஷனல் சேஞ்சஸா இருக்கிறது, அதாவது அக்யூட் கேஸஸா இருக்கிறது, படிப்படியாக கிரானிக் கேஸஸா மாறும். ஃபங்ஷனல் இம்பேலன்ஸஸா இருக்கிறது, படிப்படியாக ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வந்து ஒரு கிட்னி வந்து எந்நேரமும் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒர்க் குடுத்துட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம், அந்த கிட்னியினுடைய அந்த பிசிக்கல் ஷேப்லயே வந்து நமக்கு பிரச்சனைகள வந்து ஏற்படுத்தும். அதுபோல நமக்கு ஓவர் ஒர்க்கிங் அல்லது அண்டர் ஒர்க்கிங் அப்படிங்கிறது, மன ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ நமக்கு கன்டினியூஸா இருந்துட்டே இருந்தது அப்படின்னா, அது நமக்கு பிசிக்கல் ஆர்கான்ஸ்ல ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ வந்து கொண்டு வரும். அப்ப ஏன் இங்க வந்து நம்ம ஃபங்ஷனல் சேஞ்சஸ் மற்றும் ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்றோம் அப்படின்னா, இந்த டயபெட்டிஸ்ல வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்றது, ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்றது. அதேபோல இந்த 30 டூ 40 இயர்ஸ்க்கு அப்புறமா வருது. இல்ல 40 டூ 50 இயர்ஸ்க்குள்ள வருது. இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மக்கள தான் வந்து அதிகமா வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து ஆளாகுறாங்க அப்படின்னு சொல்லிறலாம். அப்ப இதெல்லாமே எதனுடைய ஒரு டிஸார்டர் அப்படின்னா, நம்ப மெயின்டெனன்ஸ் பண்றதுல வந்து நம்ம வீக் ஆயிடுறோம் அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி. அடுத்ததாக இந்த டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம கேள்விப்படக்கூடிய பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அம்மாக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கூட பிறக்கிற குழந்தைக்கு கூட டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அங்க பெருசா எதுவும் வந்து ஃபங்ஷனிங் அப்படிங்கிறது வந்து பெருசா இருக்காது. மன ரீதியா வந்து எந்த ஒரு பெருசா வந்து இம்பேலன்ஸஸ் அப்படிங்கிறதும் இல்லாம இருக்கும். ஸோ, அப்ப அந்த குழந்தைக்கு மேக்ஸிமம் அங்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ். பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை என்பது பிசிக்கலான ஒரு குறைபாடோட பொறக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது பிறந்த குழந்தைக்கு மட்டும் தான் நமக்கு வந்து அந்த பிசிக்கல் சேஞ்சஸ்ல பிசிக்கல் இம்பேலன்ஸா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இன் ஜெனரலா இருக்கக்கூடிய ஏஜ்டு பீப்பிள்ஸா இருந்தாலுமே, ரொம்ப நாளைக்கு மெயின்டெனன்ஸ்ல ஃபங்ஷனல் இம்பேலன்ஸஸே வந்து ரொம்ப நாளைக்கு இருந்தது அப்படின்னா, அதுவே நமக்கு ஸ்ட்ரக்சுரல் இம்பேலன்ஸஸா மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ, அப்ப இதுல நம்ம பொதுவா இப்ப வரையில தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஃபங்ஷனல் சேஞ்சஸ், ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ். உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளில் குறைபாடு அல்லது மற்றும் உடல் உறுப்பே வந்து குறைபாடா இருக்கு அப்படிங்கிற விஷயம். டைப் 1 அப்படிங்கிறதுல வந்து இன்சுலினே வந்து சுரக்கல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து நம்ம ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் கீழ எடுக்கலாம். அதோடைய ஃபங்ஷனிங் புரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின்ல வந்து முழுவதுமா வந்து சரி போகிற அளவுக்கு எனஃப் இன்சுலின் வந்து சரி புரொடியூஸ் பண்ணல. அல்லது புரொடியூஸ் பண்ண இன்சுலின் வந்து சரியாக இல்ல. அந்த குவாலிட்டி வந்து சரியா இல்ல அப்டின்னா,
இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுல வரும். அப்ப மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைப் 2 டயபெட்டிஸ் வேணா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா, டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறத ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, இந்த டைப் 2 டயபெட்டிஸ் பொறுத்தவரையில மேக்ஸிமம் எல்லாரும் ஃபாலோ பண்றது, ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள ஃபாலோ பண்ணும்போது டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வென் இட் இஸ் கமிங் டூ டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான இடங்கள்ல வந்து மேக்ஸிமம் எல்லாரும் வந்து தோத்து போறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, எல்லோரும் அத பார்க்கக்கூடிய தன்மை வந்து, ஒரு இன்சுலின் வந்து புரொடியூஸ் பண்ணல, அங்க வேணும் அப்படின்னா, இன்சுலின் மட்டும் தான் நமக்கு வேணும். ஆனா அது ஏன் வந்து வராம போச்சு? பிசிக்கலா எதனால வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கு? அதே மாரி பிசிக்கலா ப்ராப்ளம் இருக்கிறதுனால, மற்ற எந்தெந்த விஷயங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும்? அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து யாரும் வந்து பெருசா வந்து கன்சிடர் பண்றது கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஃபேன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். ஒரு லைட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கான ஸ்விட்ச் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கும். அப்ப வி ஷுட் நோ தட் அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கான அந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு ஃபேன்லயோ, ஒரு லைட்லயோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, நம்ம ஸ்விட்ச்லயும் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் நீடு வந்து தெரியணும். அது மாதிரி நமக்கு இந்த பேன்கிரியாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இருந்தாலும், அது பேன்கிரியாஸ்க்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது. மற்ற ஆர்கன்ஸோட ரிலேட்டபிளாவும் இருக்கும். ஏன் அப்டின்னா, டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நாட் சிங்கிள் வேர்டிங்ஸ்ல வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்ல மாரி வந்து மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் இந்த மாரியான பல்வேறு ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு இம்பேலன்ஸ் கொண்டு வருது. அந்த இம்பேலன்ஸ்ல பேன்கிரியாஸ் அப்படிங்கிறதோ, அல்லது ஸ்ப்ளீன், ஸ்டொமக் ஏன் மெயினா பேன்கிரியாஸ்க்கு சம்மந்தப்பட்டு வருதுன்னு பார்த்தோம்னா, ஒரு சில முறைகள சொல்லுவாங்க. அல்லது வந்து அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்ப ஸ்ப்ளீன் மாதிரியான ஒரு ஃபங்ஷனிங் அப்படிங்கிறது தான் பேன்கிரியாஸ்க்கும் இருக்கும். அப்ப ஏன் வந்து ஒரு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்னிய பாதிச்சிருக்க கூடாது? இல்ல வந்து டைரக்ட்டா வந்து கண்ணு ஏன் வந்து பாதிச்சிருக்க கூடாது அப்படின்லாம் பார்க்கும்பொழுது, ஒய் ஒன்லி அ பேன்கிரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளா இருக்கலாம், அல்லது நம்ம மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எத பாதிக்கும் அப்படின்னா வந்து, ஸ்டொமக் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மனம் சார்ந்த விஷயங்கள பார்க்கும்பொழுது, இப்ப நம்ம வந்து ஒரு டிப்ரஸ்டா இருக்கோம், அல்லது வந்து ரொம்ப கோவமா இருக்கோம் அப்படின்னா, நெறைய பேரால வந்து சாப்பிட முடியாது, சாப்பிட புடிக்காது. சாப்பாடு பார்த்தாலே வந்து வெறுப்பு வரும். நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வேளை, 3 வேளை அல்லது 1 நாள், 2 நாள் கூட வந்து சாப்பிடாம இருப்பாங்க. அப்ப என்னன்னா, நேச்சுரலா வந்து அவங்களுக்கு அந்த பசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருந்தாலும், அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது அங்க வந்து நமக்கு அந்த சரியான பசிங்கிற தூண்டுதல வந்து குடுக்காம இருக்கும். அதே மாரி இன்னொரு விஷயங்கள பார்க்கும்போது வந்து, அந்த கோபம் அப்படிங்கிற நேச்சர் வரும்போது, ஒரு சிலர் வந்து நெறைய வந்து சாப்பிடுற மாரி இருப்பாங்க. அது வந்து என்னென்ன காரணம் அதுக்கு என்னன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ். அங்க வந்து மன ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறத விட, ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் வந்து நெறைய வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அக்ரெசிவான நேச்சர வந்து குடுக்கும். அப்போ கோவம் வரும்போது மட்டும் தான் அவங்க வந்து நெறைய வந்து சாப்பிடுவாங்க. ஸ்வீட்ஸ் நெறைய சாப்பிடுவாங்க. அல்லது நெறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாரி அதிகமா கோவப்படக்கூடிய நபர்கள், அதிகமா வந்து பிரியப்பட்டு உண்ணக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஸ்வீட்டா தான் இருக்கும். வென் கம்பேர் டூ எனி அதர் டேஸ்ட். இப்ப இந்த மாரி ஒரு ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு சுவையா இருக்கலாம். அல்லது வந்து வயிறு, நம்ம ஸ்டொமக், ஸ்ப்ளீன், பேன்கிரியாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். எல்லாமே ஸ்டார்ட்டிங்ல வந்து நமக்கு ஒரு டைஜெஷன் அப்படிங்கிறது, வாய் முதல் ஆசன வாய் வரையில வந்து சரியா வந்து நடக்கணும். வாயில குடுக்கக்கூடிய இன்புட் சரியா இருக்கணும். ஸ்டொமக்லயோ, மத்த சிறுகுடல், பெருகுடல், லிவர் சார்ந்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது சரியா இருக்கணும். அதற்கடுத்து அவுட்புட்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம். மலம் வெளியேறுதல், சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் வேர்வை வெளியேறுதல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம். வெளியேற்றம் அந்த அவுட்புட் அப்படிங்கிறது சரியா இருந்தா மட்டும் தான், ஒரு மனிதன் உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் சரியா இருக்க முடியும். மன ரீதியா வந்து நம்ம சரியா வந்து இம்பேலன்ஸ்டா இருந்தோம் அப்படின்னாலும், அது வந்து நமக்கு வயிறு, ஸ்டொமக், ஸ்ப்ளீன் அண்ட் பேன்கிரியாஸ பாதிக்கும். அதேபோல உடல் ரீதியாகவும் நம்ம வந்து சரியா வந்து மெயின்டெயின் பண்ணாம போயிட்டோம். பசிக்கிற நேரத்துக்கு வந்து சாப்பிடாம போறது, அல்லது தண்ணீர் குடிக்காம போறது, அல்லது வந்து லேட்டா சாப்பிடுறது, அல்லது அளவுக்கு மீறி சாப்பிடுறது, அல்லது சாப்பிடாமயே போறது. இந்த மாதிரி நமக்கு உணவு சார்ந்த விஷயங்கள்ல மெயின்டெனன்ஸ் சரியா இல்லாம போகுறது. இது வந்து உடல் சார்ந்த விஷயங்கள்.
இப்படி இருந்தோம் அப்படின்னாலும், நம்ம மனதும் பாதிக்கப்படும். அதே போல ஸ்டொமக், ஸ்ப்ளீன் அண்ட் பேன்கிரியாஸ்மே 3மே வந்து பாதிக்கப்படும். அப்ப பொதுவா நம்ம பசி அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து, இரைப்பை, வயிறு அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப அந்த பசிக்கு வந்து முழு முதல் காரணமா இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமக், அங்கிருந்தே நமக்கு வந்து அந்த ஜீரணத்துக்கான அடிப்படை தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டொமக்குக்கு அப்புறமா தான் வந்து ஆரம்பிக்கும். அப்ப நம்ம உணர்வு ரீதியா வந்து சரியா இல்லாம இருந்தோம் அப்படின்னா, அது நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அப்ப அந்த முதல் ஜீரணம் என்பது நமக்கு அந்த வயிறு அப்படிங்கிற விஷயத்திலே வந்து பாதிக்கப்படும்போது, அதற்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லயும் வந்து பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பைக் இருக்கு அப்படின்னா, அதுல பைக்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். அப்படி நம்ம அந்த பெட்ரோல் பெட்ரோல் ஃபில் பண்ணக்கூடியதே வந்து ஒரு தரம் இல்லாத பெட்ரோலா இருக்கு. அல்லது பெட்ரோல் டேங்க்ல வந்து டஸ்ட் பதிவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம அத இயக்கும்போது நமக்கு வந்து அந்த வாகனம்ங்கிறது வந்து சரியா வந்து செயல்படாம இருக்கும். அதுல வந்து நம்ம செல்லக்கூடிய இடங்களுக்கு வந்து சரியான ஸ்பீட்லயோ அல்லது சேஃபா வந்து நம்மளால வந்து போக முடியாது. அல்லது வந்து அந்த வாகனமே வந்து ஸ்டார்ட் ஆகாம போயிடும். அப்ப என்னன்னா, நம்ம அங்க ஒரு இன்புட்ட குடுக்குறோம். ஆனா, அந்த இன்புட்ட வந்து நம்ம என்ன பண்ணல, ப்ராசஸ் பண்ணக்கூடிய தரத்துக்கு குடுக்கல. அல்லது நம்ம இன்புட் சரியா தான் குடுத்துட்டோம். ஆனா, அந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அப்ப நம்ம வந்து எப்படி வாகனத்த இயக்க முடியாதோ, அதுபோல ஒண்ணு நம்ம தரமற்ற உணவுகள் அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல மட்டும் கிடையாது. அத எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற மெத்தட். அதாவது வாயில வந்து நம்ம எப்படி வந்து அது மென்னு, கூழாக்கி எப்படி கரைச்சு வந்து நம்ம உள்ள அனுப்புறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து இருக்கக்கூடிய தன்மை. அதற்கடுத்து உள்ள நம்ம வயிறுக்குள்ள சென்ற பின்பு, வயிறு வந்து அத எந்த அளவுக்கு வந்து செரிமானம் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து அனுப்பி விடுது அப்படிங்கிறதும். இப்போ ஒண்ணு நம்ம வாயில எடுக்கக்கூடிய தன்மை. வாயால நம்ம எப்படி மென்னு உள்ள அனுப்புறோம் அப்படிங்கிற ஒண்ணு மிஸ்டேக் இருக்கும். அதற்கு அடுத்து நமக்கு ஸ்டொமக்க தாண்டி போனா தான் முழுவதுமான ஜீரணம் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ ஸ்டொமக்லயே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, அங்கேயும் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து சரியா வந்து எடுக்க முடியாம, பிரச்சனைக்குள்ளாகி, அந்த உறுப்புகள்லேருந்து அடுத்தடுத்து என்னென்ன உறுப்புகள் எல்லாம் இருக்கோ, அத்தனை உறுப்புகளுமே அது வந்து பிரச்சனைய வந்து கொடுக்கும். அப்போ எப்படி வந்து ஒரு பசி அப்படிங்கிற உணர்வுக்கு வந்து இரைப்பை அப்படிங்கிறது முழு முதல் காரணமா இருக்கோ, அதுபோல டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இந்த வயிறு தான். அப்போ வயிறுல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மன ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பரபரப்பு, ஆதங்கம், கவலை இந்த 3 விஷயங்களும் வயிறு சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். இது உண உ மனம் சார்ந்த விஷயங்கள்ல. இதே உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு தரமற்ற உணவுகளா இருக்கலாம். அல்லது தரமற்ற உணர்வுகளை நம்ம சொல்லியிருந்த மாரி வந்து நேரத்திற்கு எடுக்காம போகுறதோ, அல்லது வந்து எடுக்கக்கூடிய உணவுகளை சரியாக உட்கொள்ளாமல் போதல். இந்த விஷயங்கள் தான் வந்து மிக முக்கிய காரணமா இருக்கும். இதுவரையில சொல்லிட்டு இருக்கக்கூடியது எல்லாரும் உங்களுக்கு புரியுதா? எஸ் ப்ளீஸ் எனிஒன் கைண்ட்லி கன்ஃபார்ம். எஸ் சார். ஓகே. கிளியரா புரியுதுங்களா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? புரியுதுங்க சார். ஓகே. கிளியர் தேங்க் யூ. சார். ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ இப்ப இந்த மாதிரி நம்ம எடுக்கிற உணவுகள்ல மட்டும் நமக்கு குவாலிட்டி இருந்தா போதாது. அத எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுகள் இருக்கணும். அதேபோல நான் தரமான உணவுகள் எடுக்கிறேன், சரியான டைம்க்கு எடுக்கிறேன், சரியான அளவு எடுக்கிறேன் எல்லாம் ஓகே. எடுக்கக்கூடிய மெத்தடும் சரியா தான் எடுக்கிறேன் சார். ஓகே. அதுக்கு அடுத்து வயிறுக்கான உணர்வுகளே அல்லது வயிறுக்கான அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து நான் சரியா வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான், நமக்கு வந்து இந்த வயிறுல நடக்கக்கூடிய ஜீரணம் சரியா நடக்கும். வயிறுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஜீரணங்களும் வந்து சரியா நடக்கும். அப்பதான் அந்த இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயங்களும் சரியானா மட்டும் தான், அந்த பிசிக்கல் பாடியோ அல்லது மென்டல் பாடி அப்படிங்கிறது வந்து நியூட்ரலா இருக்கும். அல்லது வந்து பேலன்ஸ்டா இருக்கும். இப்ப ஏன் வந்து நமக்கு ஒரு கண் பிரச்சனை வருது? ஒரு காலுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது? கிட்னிக்கு ஏன் மால் ஃபங்ஷனிங் எல்லாம் அதிகமா நடக்குது அப்டின்னா, வயிற தாண்டி தான் அந்த ஜீரணம் அப்படிங்கிற விஷயங்கள தாண்டி தான் அடுத்தடுத்து வந்து ஒரு லிவரோட ஃபங்ஷனோ, ஒரு குடலோட ஃபங்ஷனோ அல்லது வந்து நம்ம எஸ்கிரீஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மலக்குடல் மற்றும் சிறுநீரகங்கள் இந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஃபங்ஷனிங் வந்து நடக்கணும். ஆனா, இங்கேயே நம்ம எப்படி வந்து ஒரு பெட்ரோல் போடுறதிலேயே பிரச்சனையோ, அல்லது பெட்ரோல் டேங்க்லயே பிரச்சனை அப்படிங்கும்போது, அது ஒட்டுமொத்த ஜர்னியும் பாதிக்கும். அல்லது வந்து வாகனத்தையே பாதிக்கும்ன்னு பார்க்குறோமோ, அந்த மாதிரி வந்து நமக்கு வயிறு சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அடுத்தடுத்த நிலைகள்ல வந்து பிரச்சனைய வந்து குடுக்கும். அப்போ ஒரு சிலருக்கு நம்ம சொல்லலாம்.
சார் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா. இப்போ ஒரு சிலருக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லாமலும் வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டயபெட்டிஸ்ல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோமோ, அதுல அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 ஆர் 2 காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த நபர்களுக்கு இருக்கும். அப்ப நம்ம இங்க பிரைமரியா பாதுகாக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டொமக். வயிறு சார்ந்த விஷயங்களை பிசிக்கலாவும் நம்ம சரியா வச்சிருக்கணும். ஃபங்ஷனலாவும் சரியா வச்சிருக்கணும். அது சரியா வச்சிருந்தோம்னா, நமக்கு ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் வந்து சரியா ஒர்க் ஆகும். அதேபோல கணையம்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸும் சரியா வந்து ஒர்க் ஆகும். அப்ப இது உடல் ரீதியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு ஓவர் ஒர்க்கிங் அல்லது அண்டர் ஒர்க்கிங். ஒண்ணு சோறு, தண்ணி நம்ம வந்து நெனச்சு பார்க்காம, எப்போ வந்து சாப்பிடணும், எப்போ தண்ணி குடிக்கணும், எப்போ ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது எதுவுமே தெரியாம, நமக்கு வந்து இன்னைக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெடிகேட்டடா வந்து வேலை பார்க்குறது. இந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு டயபெட்டிஸ் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகள் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தும். இது வந்து மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தேவையில்லாத கவலைகள் மற்றும் ஏக்கங்கள். இதுல வந்து நமக்கு மெயினா வந்து இந்த ஃபியர்னஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பயம் சார்ந்த உணர்வுகள் மற்றும் வந்து இந்த வெறுப்பு அந்த மாதிரியான நெறைய உணர்வுகள் இருக்கும். அதெல்லாம் வந்து வேற வேற ஆர்கன்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணாலும், நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், பரபரப்பு, கவலைகள் இந்த 3 விஷயங்கள் மட்டும் தான் டைரக்ட்டா வந்து நமக்கு ஸ்டொமக்க வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஸ்டொமக் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஸ்ப்ளீன் அண்ட் பேன்கிரியாஸ் இந்த 2 விஷயங்களையும் டைரக்ட்டாக பாதிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ, அப்ப இது வந்து நம்ம டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இஸ் நாட் எ டிஸார்டர். சாரி, டயபெட்டிஸ் நாட் எ டிசீஸ். டயபெட்டிஸ் இஸ் எ டிஸார்டர். அப்ப அந்த டிஸார்டர்ங்கிறது எதனுடைய டிஸார்டர் அப்படின்னா வந்து, பிரைமரியா வந்து ஸ்டொமக். அந்த ஸ்டொமக்கோட சார்ந்த விஷயங்கள் தான் ஸ்ப்ளீன் அண்ட் பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ, இப்ப அதே மாரி நம்ம அடுத்த வந்து தியரிட்டிக்கலா ஒரு சில விஷயங்கள வந்து பார்க்கலாம். ஏன் இப்போ வந்து இந்த மாரி டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கண் சார்ந்த பிரச்சனை வருது? அல்லது வந்து கால்கள்ல வந்து எரிச்சல் ஆகுது அப்படின்னா, ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து சரியான முறையில, சரியான அளவுல வந்து சரியா ஜீரணமானா மட்டும் தான், அதனுடைய ஆற்றல்கள் அப்படிங்கிறது, அதனுடைய எனர்ஜி அப்படிங்கிறது பிளட் மூலியமா ஒவ்வொரு செல்லுக்கும் செலுத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒவ்வொரு ஆர்கான்ஸ்க்குமே வந்து தேவையான அந்த ஃபங்ஷனல் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். அதேபோல ஸ்ட்ரக்சுரல் எனர்ஜி அப்படிங்கிறதும் கிடைக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரக்சுரல் எனர்ஜிக்கோ அல்லது ஃபங்ஷனல் எனர்ஜிக்கோ வந்து தேவையான அளவுல நமக்கு ஆற்றல் கிடைக்காம போச்சு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த ஆற்றல் வந்து கடத்தப்படுதோ, அந்த தடங்கள் வந்து தடைபடுதோ, அத்தனை இடங்களுமே நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். அதே மாரி பொதுவா வந்து நம்ம இடுப்பு மற்றும் இடுப்புக்கு கீழ இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது கால்ல வந்து நமக்கு ஒரு வவுண்ட் ஏற்படுறதா இருக்கலாம், அல்லது வந்து கால் பாதங்கள்ல வந்து எரிச்சல் ஏற்படக்கூடிய உணர்வுகளா இருக்கலாம். எல்லாமே நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அல்லது எஸ்கிரீஷனரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சிறுநீரகங்களை சார்ந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாரி இப்போ அக்குபஞ்சர் முறைகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே வந்து இன்னர் ஆர்கான்ஸ், அவுட்டர் ஆர்கான்ஸ் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு உறுப்புகளோட சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கண் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒருவருக்கு இருக்கு அப்படின்னா, லிவர் அப்படிங்கிறது பிரைமரி ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு விஷயங்கள் வந்து எதுக்கு காரணமாக இருந்தாலும், முதல் காரணம்ங்கிறது நமக்கு வந்து ஸ்டொமக் தான். அந்த ஸ்டொமக்லயும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஒண்ணு, அது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற தன்மை. அதற்கு அடுத்து வந்து நம்ப எந்த மாதிரியான சுவைகள் எடுக்கிறோம், எந்த அளவுல எடுக்கிறோம், எந்த வயதில இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி எடுக்கிறாங்கன்றத பொறுத்து வந்து, ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நெறைய லெவல்ல வந்து மாறுபடும். ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல டெஸ்ட் எடுக்கும்போது வந்து ஹெவியா காட்டும். 1 மினிட். ஸோ ஒரு சில நேரங்கள்ல பார்க்கும்போது நமக்கு பேலன்ஸ்டா இருக்கிற மாரியே வந்து காட்டும். அப்ப என்னன்னா, இவங்க என்ன நடக்கும் அப்டின்னா, ரொம்ப அதிகமா காட்டும்போது வந்து பயப்படுவாங்க. கம்மியா காட்டும்போது வந்து அல்லது நியூட்ரலா காட்டும்போது வந்து நார்மலா ஆயிடுவாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்டின்னா, அந்த இம்பேலன்ஸ் ஸ்டேட் அப்டிங்கிறது ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேட்டா இருக்கும். வித்தின் டாலரபிள் லிமிட்டுக்குள்ளவே இருந்தாலும், நெறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்டின்னாலும், அது அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள வந்து ஸ்டார்ட்டிங்ல ஏற்படுத்தாது. ஆனா, மன ரீதியான பிரச்சனைகள ஏற்படுத்தும்.
அப்ப ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போதே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பயந்துருவாங்க. எனக்கு இவ்ளோ இருக்கு, அவ்ளோ இருக்கு. நேத்து தான் செக் பண்ணேன் நல்லா இருந்தது. போன வாரம் செக் பண்ணேன் நல்லா இருந்தது. திடீர்னு இப்ப நான் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஹை பிபி இருக்குன்னு சொன்னாங்க. அல்லது வந்து லோ பிபி இருக்குன்னு சொன்னாங்க. அல்லது வந்து டயபெட்டிஸ் இருக்கு. டைப் 2 இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த மாரிலாம் வந்து நெறைய வந்து கேள்விப்படுவாங்க. அப்ப என்னன்னா, உண்மையாகவே வந்து உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்டின்னாலும், அத வந்து நம்ம ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அதுக்காக வந்து ரொம்ப பயந்துட்டு, கவலைப்பட்டுட்டு இல்லாம இருந்தோம் அப்டின்னாலே, அந்த உடல் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியா மட்டுமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சரி செய்யப்பட்டு நார்மலா வரும். ஆனா நம்ம எப்போ வந்து உடல் ரீதியா வந்து ஒரு டயபெட்டிஸ்ன்னு தெரியுதோ, உடனே என்ன பண்றோம்? நெறைய வந்து கவலைக்கு ஆளாகுறது, அல்ல வந்து நெறைய வந்து பயம் அப்டிங்கிற உணர்வுக்கு வந்து ஆளாயிடுறோம். அப்ப என்னன்னா, உடலே வந்து தன்னை தானே வந்து சரி பண்ணிக்கிட்டு, உடல் நான் வந்து சரியா போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல போயிட்டு இருந்தாலும், மனம் அப்படிங்கிற உணர்வுனால நம்ப இம்பேலன்ஸ்னால என்ன பண்றோம் அப்படின்னா, "நீ வந்து சரியாகாத. நான் மனதுங்கிற நானு இனிமே வந்து பேலன்ஸ் ஆகல. நீயுமே வந்து பேலன்ஸ் ஆகக்கூடாது." அப்படின்னு சொல்லி உடலையும் அந்த மனதுங்கிறது கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துரும். அப்ப அந்த மாரி நம்ம மனச வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்ல வைக்காம போயிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 to 6 மந்த் கழிச்சு நம்ம மறுபடியும் வந்து உடல் சார்ந்த விஷயங்கள வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்போம். அப்ப என்னன்னா, உடல்ல இருந்து மனதிற்கு எப்படி வந்து நம்ம பார்க்கணும், மனதிற்கு வந்து மனதில இருந்து எப்படி உடல வந்து சரியா பேலன்ஸா வச்சுக்கணும் அப்படிங்கிற தன்மைகள சரியா தெரிஞ்சுட்டு, ரெகுலரா டே டு டே வைஸ் நம்ம எவ்ரிடே லைஃப்ல வந்து நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, டயபெட்டிஸ் அப்படிங்கிறத 100% அது டைப் 1ஆ இருந்தாலும் சரி, டைப் 2ஆ இருந்தாலும் சரி, நிச்சயமாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா எல்லாரும் எங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா, இது ஃபங்ஷனல் சேஞ்சஸா அல்லது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸா அப்படிங்கிறதுல வந்து வீக் ஆகுறாங்க. அதே மாதிரி மனம் சார்ந்த விஷயங்கள இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க அப்டின்னா, பிரைமரியா வந்து மனசுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருவாங்க. உடல் சார்ந்த விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. உடல் சார்ந்த விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, மனம் சார்ந்த விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அல்லது இந்த 2 விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணாம போயிட்டாங்க அப்டின்னா, ஓன்லி வந்து எடுக்கக்கூடிய உணவுகள், அது எப்டி எடுக்கணும் அப்டின்னு சொல்லி, உணவு ரீதியா மட்டுமே டயட்ஸ் அல்லது ஃபுட் அப்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள மட்டும் நெறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ மொத்தமா நம்ப ஒட்டுமொத்த இந்த டயபெட்டிஸ் டிஸார்டருக்கு வந்து நம்ம ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும் அப்டின்னா, ஃபுட்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதேபோல ஒவ்வொரு ஆர்கான்ஸும் வந்து பிசிக்கலா வந்து சரியா பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா, அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு ஒவ்வொரு ஆர்கான்ஸும் ஃபங்ஷனலா வந்து சரியா பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா, உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் எப்படி வந்து நம்மள நாமே சமநிலையா வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் ஒட்டு மொத்தமா நம்ம தெரிஞ்சு வச்சு, அத நம்ம வந்து டெய்லி லைஃப்ல ரெகுலரா எவ்ரிடே லைஃப்ல வந்து நம்ம சரியா ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, நாட் ஒன்லி டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற டிசீஸா இருந்தாலும் சரி, அல்லது டயபெட்டிஸ் சார்ந்து இல்லாத வேற எந்த ஒரு டிசீஸ் அல்லது பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஈஸியா ரொம்ப ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததா நம்ம இந்த தியரிட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது டைப் 1 டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ் அப்புறம் வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, பிரெக்னன்ட்டா இருக்கும்போதோ, அல்லது அவங்க வந்து பேபி வந்து டெலிவரி பண்ணும்போதோ வந்து ஏற்படக்கூடிய ஒரு சில உடல் ரீதியான மற்றும் உணர்வு ரீதியான விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய டயபிட்டிஸ் அப்படிங்கிறது தான் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சரியா வந்து கவனிக்காமயே போயிட்டோம் அப்படின்னா, அது நாளடைவுல டைப் 2 டயபிட்டிஸ் அப்படிங்கிறதா வந்து மாறும். அதேபோல டைப் 2 டயபிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம நெடு நாட்களாக வந்து சரியா வந்து பராமரிக்காம போயிட்டோம் அப்படின்னா, டைப் 1 டயபிட்டிஸாவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நெறையவே இருக்கும். அதேபோல நம்ம நெனைக்கிற மாதிரி இந்த டயபிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு ஜஸ்ட் 3 டைப்ஸ் மட்டும் கிடையாது. இந்த 3 டயபிட்டிஸ் தவிர்த்து இன்னும் நெறைய டயபிட்டிஸ் இருக்கு. அதாவது டயபிட்டிஸோட டைப்ஸ். அது எதனால, அதனுடைய ஃபங்ஷனாலிட்டிய பொறுத்தும், அது எந்த மாரியான பாதிப்புல ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து, டயபிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு 12 விதமா வந்து பிரிக்கப்படுது. அப்படி அந்த 12 விதமாக இருக்கக்கூடிய அந்த டயபிட்டிஸ் அப்படிங்கிறது, நமக்கு கிட்டத்தட்ட அரவுண்ட்
120+ டிசீஸ் ஏற்படுத்தக்கூடியதற்கு இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது தான் ஒன் அண்ட் ஒன்லி பிரைமரி ரீசனா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி ஏன் வந்து டயபெட்டிஸ் தான் வந்து பிரைமரி ரீசனா இருக்கு அப்படின்னா, பசின்னு சொல்லக்கூடிய அந்த இரைப்பை சார்ந்த விஷயங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயமே பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது, ஒரு பேஸ், ஒரு கரு அதுவே பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது, அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாதிக்க தான் செய்யும். இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரைகள்னாலன்னு சொன்னாலும் சரி, அல்லது உணவுனாலன்னு சொன்னாலும் சரி, அல்லது வாழ்வியல் முறைகள்னாலன்னு சொன்னாலும் சரி, அல்லது உணர்வு ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன்ஸ் என்னவா வேணா சொல்லிட்டு போலாம். ஆனா, அந்த அடிப்படையான விஷயத்த வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய எந்த ஒரு மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும், டயபெட்டிஸ்ல இருந்து ரொம்ப ஈஸியா வெளியில வர முடியும். மற்ற எந்த ஒரு டிஸார்டர் அல்லது டிசீஸா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். ஆனா, இந்த ஒட்டுமொத்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாஸ்டிவா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் சாத்தியம். எனக்கு வந்து இந்த எக்ஸாஸ்டிவான விஷயம் தெரியல சார். ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. எனக்கு உணவு முறை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. மன ரீதியா எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல. அல்லது உடல் ரீதியா எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னாலும், நம்ம வந்து டயபெட்டிஸ பொறுத்தவரையில வந்து ஃபெயிலியர தான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். ஒட்டுமொத்தமா நம்ம செஞ்சோம் அப்படின்னா, மிக குறுகிய நாட்கள்ல நம்ம இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுல 100% ரிவர்சல் அப்படிங்கிறத நிச்சயமா அச்சீவ் பண்ண முடியும். இப்ப இந்த மாரி இந்த 3 டயபெட்டிஸ் சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது 3 டயபெட்டிஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த 12 டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னன்னு பார்ப்போம். அந்த மாரியான டயபெட்டிஸ்ங்கிறது எந்தெந்த மாரியான பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதேபோல அந்த மோர் தென் 120+ டிசீஸ் எந்தெந்த விஷயங்கள சார்ந்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கும்போது, ஏன் வந்து அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை வருது? அல்லது ஏன் வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது? ஏன் வந்து கால், பாதங்கள் எரியுது? ஏன் வந்து கால் மரத்து போகுது? ஸ்கின் ப்ராப்ளம் ஏன் வருது? லோ பிபி ஏன் வருது? ஹை பிபி ஏன் வருது? அல்லது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏன் வருது? தூக்கமின்மை ஏன் வருது? அப்படிங்கிற அனைத்து விஷயங்களுமே ரொம்ப தெள்ளத் தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் அ மினிட். ஸோ நம்ம அந்த 12 டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு டயபெட்டிஸினுடைய அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா இருக்கக்கூடியதுல, நாளுக்கு நாள் வந்து உடல் மெலியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து உடல் மெலியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பொதுவா அந்த ஆயுர்வேதம், சித்தா இந்த முறைகள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாதம் சார்ந்த நீரிழிவு நோய், கபம் சார்ந்த நீரிழிவு நோய் மற்றும் பித்தம் சார்ந்த நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வாதம் மற்றும் பித்தம் சார்ந்த நீரிழிவு நோய்ன்னு சொல்லக்கூடிய மதுமேகம் அல்லது டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இருந்தா மட்டும் தான் இவர்கள் நாளுக்கு நாள் உடல் மெலியக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இதுவே கபம் சார்ந்த நபர்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா, மேக்ஸிமம் அவங்க ஒல்லியாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இல்லாம இருக்கும். இந்த 1வதா பார்த்தோம் அப்படின்னா வந்து நாளுக்கு நாள் உடல் மெலியும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. 24த்த பார்த்தோம் அப்படின்னா, குளிர்ச்சியான பொருட்களில் அதிகம் ஆசை ஏற்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப இந்த அ சில்லா ரொம்ப கூலிங்கா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து அவங்க ரொம்ப வந்து சாப்பிடுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்து மிகுதியாக இருக்கும். 15த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அடிக்கடி சிறுநீர் கழியும் அப்படிங்கிறது இருக்கும். நம்பர் 5 பார்த்தோம் அப்படின்னா, சோம்பல் மிகுதியாகி இரவும் பகலும் ஒரே தூக்கமாக இருக்கும். 6வதாக வாயானது எப்பொழுதும் புளிப்பு சுவையுடனே இருக்கும் அப்படிங்கிறதும்
நம்பர் 17th கை கால்கள் மரத்து போகும். நம்பர் 13 உடலுறவில் விருப்பமின்மை ஏற்படும். நம்பர் 11 சிறுநீர் கழித்த இடத்தில் வெண்ணிற நுரை தோன்றும். நம்பர் 7 கண் பார்வை வர வர குறைந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது. இது எல்லாமே நம்ம வந்து அந்த மோர் தென் 120+ டிசீஸை பார்க்கும்போது எந்த விஷயங்கள் வந்து நமக்கு அடிக்கடி யூரின் போறதுக்கான சிஸ்டம்ஸ்ல வரும், எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண் பார்வை வந்து மங்கலாக்குறதுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 12 டைப்ஸ் ஆஃப் டிசீஸை வந்து மேஜரா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 5 டைப்ஸா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த டைப் 1 டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படிங்கிறது. 5th ஒன் மோனோஜெனிக் டயபிட்டிஸ். இதான் வந்து நம்ம கர்ப்ப காலங்கள்ல இருக்கும்போது ஏற்படக்கூடிய டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக செகண்டரி டயபிட்டிஸ் அல்லது டைப் 3C டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த 4 விஷயங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய டயபிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு 5th கேட்டகரி அப்படிங்கிற டயபிட்டிஸ்ல வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 டைப்ஸ்ல இருக்கும். மேஜரா சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே நம்ம இண்டிவிஜுவலா வந்து இன்னும் இன்டெப்த்தா போனோம் அப்படின்னா வந்து ஒரு 12 டைப்ஸா கிடைக்கும். அந்த 12 டைப்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ்ல இருந்து நமக்கு அரௌண்ட் 120+ டிசீசஸ். இதுல வந்து கார்டியோவாஸ்குலர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள டிசீஸ் நமக்கு வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டபிள் இஷ்யூஸ், ஹார்ட் அட்டாக் அல்லது கார்டியோவாஸ்குலர் அரெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ஐ ரிலேட்டபிளான டிசீஸ் வரும்போது நமக்கு இந்த குளுக்கோமா, கேட்ராக்ட் இந்த மாதிரியான ஐ டிசார்டர்ஸ் இருக்கும். இது வந்து நமக்கு எஸ்கிரீஷனரி சிஸ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிரைமரியா மலச்சிக்கல் அப்படிங்கிறது வரும். அதே போல சிறுநீர் வந்து நம்ம அடிக்கடி கழிக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு வரும். இதுல நம்ம இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அல்லது இதயம் சார்ந்த விஷயங்கள் இதை பொறுத்த வரையில ஒரு 16 டைப் ஆஃப் டிசீஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 7th and 8th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ஹை பிளட் பிரஷர். நம்பர் 3 ஹைப்பர் டென்ஷன். இந்த மாதிரி கார்டியோவாஸ்குலர் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான டிசீஸ் எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணங்கள் அப்படிங்கிறது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க டயபெட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சர்க்கரை வந்து நம்ம அளவு வந்து ரத்தத்துல அதிகமா இருக்கிறதோ அல்லது வந்து நமக்கு வந்து ஒரு பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் வந்து சரியாம சுரக்காம போறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரைப்பை, ஸ்டொமக். இரைப்பை அப்படிங்கிறது பசி, பசி அப்படிங்கிறது இயற்கையான ஒரு உணர்வு. அப்போ
நம்ம எங்கெங்கெல்லாம் டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்படுறீங்களோ, அத்தனை இடங்களிலும் நீங்க திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பசின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு முரண்பாடா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இயற்கைக்கு முரண்பாடா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸ் அ நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்த மாரி ஃபங்ஷனல் வெர்சஸ் ஸ்ட்ரக்சுரல், பிசிக்கல் வெர்சஸ் மென்டல். அப்போ அந்த பசிங்கிற உணர்வுகள் நம்ம எங்க தப்பு பண்றோம்? அப்போ ஒண்ணு பசிச்சு சாப்பிடாம போறோமா? அல்லது தேவையான உணவுகள் எடுக்காம போறோமா? அல்லது வந்து பசிக்கான டெடிகேட்டடான ஆர்கன்ஸா இருக்கக்கூடிய அந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான மன ரீதியான உணர்வுகள்ல நம்ம இயற்கைக்கு ஆப்போசிட்டா அந்த சமநிலையின்மைய தவறி இருக்குமா? அப்படிங்கிற விஷயங்கள நீங்க சரியா கரெக்ட் பண்ணி, பசிங்கிற அந்த உணர்வுக்கு சரியான இன்புட்ட குடுத்து அதற்கான பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய இரைப்பைய நம்ம சரியா சரி பண்ணோம் அப்படின்னாலே, இந்த ஸ்ப்ளீன் அண்ட் பேன்கிரியாஸ் மண்ணீரல் மற்றும் கணையம் வந்து சரியா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது 2ம் சரியா வேலை செஞ்சது அப்படின்னா, டயபெட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் 100% ரிவர்ஸ் ஆகும். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, நமக்கு இந்த மாரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் தான் இங்க காட்டியிருக்கேன். இந்த மாரி வந்து பல்வேறு விதமான ஒரு செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து பாதிக்கப்படும்போது ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள். அது நோய்களாக இருக்கலாம். அல்லது மற்ற வேற ஒரு டிஸார்டரா இருக்கலாம். ஒரு கிட்னி டிஸார்டரா இருக்கலாம். அல்லது ஐ டிஸார்டரா இருக்கலாம். அல்லது ஐ டிசீஸா இருக்கலாம். இந்த மாரி எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும், அத்தனையிலிருந்துமே நமக்கு ஒரு அற்புதமான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த டயபெட்டிஸ்னால வந்து நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர்ஸ். இதுல நம்பர் 2 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, புவர் வவுண்ட் ஹீலிங். நமக்கு இந்த சொல்லுவாங்கல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு கால்ல அடிபட்டது, கையில அடிபட்டது அப்படின்னா, புண்கள் வந்து சீக்கிரமா வந்து ஆறாது, சரியாகாது அப்படின்லாம் கேள்விப்படுவோம். அப்ப அங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த புண்ணு வந்து மறைக்கிறது எப்படி? இந்த புண்ணுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆயில் அப்ளை பண்றது எப்படி? அப்படின்னா அந்த புண்ணுக்கு வந்து என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் யூஸ் பண்ணி அந்த புண்ணு வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க நம்ம பிரைமரியா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் அப்படிங்கிற விஷயங்களை தவிர்த்து, இம்யூன் சிஸ்டம் வந்து டிஸார்டர்ல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஒண்ணு டைரக்ட்டா வந்து நமக்கு டயபெட்டிஸ சரி பண்ணக்கூடிய அல்லது ரிவர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள ஃபாலோ பண்ணலாம். அல்லது ஒரு டயபெட்டிஸ் நோயாளிக்கு ஒரு வவுண்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னா, அந்த நபருக்கு நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜெனரலா பார்க்கும்போது டயபெட்டிஸ் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயத்த சரி பண்ணணும். அல்லது இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர வந்து நம்ம சரி பண்ணா போதும். இம்யூன் சிஸ்டத்த வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாலே, அந்த வவுண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாவும், கண்டிப்பா வந்து 100% வந்து சரியாகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நம்பர் 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்கிரீஸ் சக்ஸ் சசப்டிபிலிட்டி டூ இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது வந்து ஒரு நோய் தொற்றுக்கோ அல்லது கிருமிகளுக்கோ ரொம்ப ஈஸியா வந்து ஆளாகுறது. அப்ப இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து கம்மியா இருந்தது அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கலி அவங்க டயபெட்டிஸ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களால மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. மற்ற எந்த ஒரு டிசீஸ் அல்லது பிரச்சனையா இருந்தாலுமே, ரொம்ப ஈஸியா அதுக்கான தன்மைகள் வந்து இவங்ககிட்ட இருக்கும். ரொம்ப ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அதனால உடல் ரீதியா வந்து ரொம்ப வந்து சோர்வா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாரி மன ரீதியா வந்து எனக்கு அ சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து டிப்ரஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, அல்லது கவலை வருது, பயம் வருதுன்னு சொல்லி, ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் நிம்மதியா வச்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, அடிப்படையா ஒரு ஒரு பிரச்சனை அப்டின்னா, நமக்கு ஒரு நோய் அப்டின்னா, அதற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் அப்டிங்கிறதே அவங்களுக்கு வந்து டிஸார்டர்ல இருக்கும். அந்த இம்யூன் சிஸ்டம் அப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து வீக்கா இருக்கும். அப்போ வந்து அவங்க மன ரீதியா கூட வந்து தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். மன ரீதியா தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது தன்னையும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து வழிவகுக்கும். அதே மாரி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் அது மன ரீதியான வலி, வேதனைகள குடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் சென்ஸ் அப்படிங்கிறது கூட டயபெட்டிஸ் நபர்கள்கிட்ட இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதேபோல நம்பர் 5 பார்த்தோம் அப்படின்னா, ரெமடாய்டு ஆர்த்ரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது முடக்குவாதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அல்லது முடக்குவாதம், கீழ்வாதம், இந்த ஜாயிண்ட் பெயின், ஸ்வெல்லிங்
இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே நமக்கு இந்த ஆர்த்ரிட்டிஸ் மாதிரியான விஷயங்கள்ல வரும். அப்ப இங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த இப்போ ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களோ, அல்லது வந்து ஈஸியா வந்து ஒரு நோய் அல்லது பிரச்சனைகளுக்கு வந்து ஈஸியா வந்து ஆளாகுறது. இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். ஆனா அவங்களுக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். அப்ப நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேபி வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கலாம். ஆனா ஸ்டொமக் சார்ந்தோ, ஸ்ப்ளீன் சார்ந்தோ, பேன்கிரியாஸ் சார்ந்தோ பிரச்சனை இருக்கு. அல்லது அடிப்படை விஷயங்களே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் குடுத்து நம்ம அனுப்புற மாரி தான். அப்ப அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுறோம், எந்த ஐடி கார்டு குடுக்குறோமோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு படிக்கும் அவ்வளோதான். ஆனா அந்த குழந்தை என்பது ஒண்ணே தான். நம்ம அப் டூ 5த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு ஸ்கூல்ல போடுவோம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜில வந்து ஒரு ஸ்கூல்ல இருப்போம். அது 5த்லேருந்து 10த் வரையில ஒரு ஸ்கூல் இருக்கும். +2 வரையில ஒரு ஸ்கூல் இருக்கும். அப்புறம் காலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். பட் நம்ம வந்து என்னதான் ஸ்கூல், காலேஜ்ங்கிற படிச்சாலும், அந்த குழந்தைங்கிறது வந்து ஒரு ஒரு நபர் தான். அந்தந்த ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரியோ, அல்லது அந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரியோ, அவர்களோட நடவடிக்கைகள்ல வந்து மாற்றம் வரும். அப்ப இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு அதுக்கான ஒரு அந்த டிஸார்டருக்கான ஒரு நேம் மற்றும் அந்த ஒரு விஷயங்கள வந்து நம்ம பயமுறுத்துறதுக்காகவோ, அல்லது பல்வேறு டிசீஸ் அல்லது எயில்மென்ட்ஸ்க்கு மொத்தமா ஒண்ணா சேர்த்து ஒரு பேரு சிம்பிளா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, டயபெட்டிஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து நம்ம டயபெட்டிஸ்ங்கிறது இருந்தா மட்டும், நமக்கு இந்த பிரச்சனை இருந்தா மட்டும் தான் அது வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த டயபெட்டிஸ்னால நம்ம வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி, அல்லது பிரச்சனை என்னன்னு சொல்லி நம்ம என்னென்னலாம் பார்க்கிறோமோ, அது எல்லாமே அது சார்ந்த விஷயங்கள வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு புரிஞ்சுக்கணும். அப்ப எங்க நீங்க டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாலும், ஒன்று பசி, அடுத்ததாக இரைப்பைன்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக் மற்றும் மண்ணீரல், கணையம். இந்த 4 விஷயங்கள ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப அது சார்ந்து நீங்க வந்து பிசிக்கல் ரீதியா பார்த்தாலும் சரி, ஃபங்ஷனல் ரீதியா பார்த்தாலும் சரி, மன ரீதியா பார்த்தாலும் சரி, உணவு உட்கொள்கிற முறைகள்ல பார்த்தாலும் சரி, அல்லது உணவு எடுக்கக்கூடிய முறைகள்ல பார்த்தாலும் சரி, எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, அல்லது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ எடுத்தாலும் சரி. இந்த அனைத்து விஷயங்களும் கன்சிடர் பண்ணா மட்டும் தான், டயபெட்டிஸ்ல இருந்து மட்டும் கிடையாது. இருக்கக்கூடிய நம்ம இந்த மாரி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டக்கூடிய பல்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ்ல இருந்தும் ரொம்ப சீக்கிரமா வெளியில வர முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். பொதுவா டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வெளிய தெரியாம, டயபெட்டிஸ்க்கு நம்ம என்னென்னலாம் ரிலேட்டபிள் டிசீஸ்ன்னு சொல்லி பார்க்குறோமோ, அத்தனை விஷயங்களும் இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல அவர்களுக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும். அதேபோல டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்குமா? இல்லையா? அல்லது ஃபியூச்சர்ல வருமா? அப்படிங்கிறத ஒரு சில நாடி முறைகள். சரியா வந்து நம்ம கைகள வந்து நாடிய வந்து சரியா பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சில முறைகள்ல ரொம்ப அக்யூரேட்டா வந்து சொல்ல முடியும். நமக்கு ரிப்போர்ட்ல, லேப் டெஸ்ட்லயே காட்டாத விஷயங்கள கூட, நாடி பார்க்கிறது மூலியமா இவர்களுக்கு ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ் வரும் அப்டிங்கிறத, நம்ப ரொம்ப சீக்கிரமாவும், ரொம்ப அக்யூரேட்டாவும் கண்டுபிடிக்கக்கூடிய நாடி முறைகள் அப்டிங்கிறது நெறையவே இருக்கு. அதன் மூலியமா பார்த்துக்க முடியும். பட் அந்த நாடி முறைகள வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டோட ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருந்து, அத கத்துக்கணும் அப்டிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்டின்னா வந்து, ரொம்ப ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த ஃப்ரீ லைவ் வகுப்புல வந்து அத நம்ம சொல்லவும் முடியாது. அதேபோல அத வந்து எப்டி பார்க்கணும் அப்டிங்கிற டெமோவ வந்து காட்ட முடியாது. அதனால வந்து அந்த ஒரு விஷயங்களே தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு லேப் டெஸ்ட்ல மட்டும் தான் வந்து நமக்கு டயபெட்டிஸ வந்து காட்டும். அல்லது ஒரு அளவீடுகள்ல காட்டுனா மட்டும் தான் நமக்கு டயபெட்டிஸ் இருக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி. ஆனா அந்த மாடர்ன் டெக்னாலஜி இல்லாமலே இந்த மாரி நம்ம நாடி பார்க்கிறதன் மூலியமாக கூட டயபெட்டிஸ் ஒண்ணு இருக்கு இல்லைங்கிறதையும் சொல்ல முடியும் அக்யூரேட்டா. அதே மாரி ஃபியூச்சர்ல வரும் அப்படிங்கிறதையும் நம்ம நாடில சொல்ல முடியும். ஆனா இது வந்து நமக்கு லேப் டெஸ்ட்லயோ, ரிப்போர்ட்லயோ வந்து காட்டாது. ஒரு 6 மாசம் கழிச்சு நமக்கு ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வரப்போகுது அப்டின்னா, அது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம்னா காட்டுமா? நிச்சயமா வந்து காட்டாது. ஆனா நாடி பார்க்கறது மூலியமா 100% நிச்சயமாக சொல்ல முடியும் அப்டிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது டயபெட்டிஸ் சார்ந்து வந்து இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்டிங்கிற ஒரு ஜெனரல் அவேர்னஸ் நாலேட்ஜ் இருந்தா போதும். ஸோ அடுத்ததாக ம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல்
டிசார்டர்ஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 3 கால் ஸ்டோன்ஸ், பித்தப்பை கற்கள். நம்பர் 4 பேங்க்ரியாடிட்டிஸ். இப்போ பேங்க்ரியா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ எல்லாரும் டயபெட்டிஸ்ங்கிறது என்ன நினைக்கிறாங்க? ஓன்லி வந்து பேங்க்ரியா சம்பந்தப்பட்டது மட்டும் தான் நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த அந்த அடிப்படையான தன்மை அப்படிங்கிறத டிசார்டர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு கேட்டகிரியில வரக்கூடிய அந்த பேங்க்ரியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பேங்க்ரியாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிசார்டர். நம்பர் 6 பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன். அப்போ மலச்சிக்கல் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே என்ன புரிஞ்சுக்கணும்? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீஸ். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா வந்து ஜீரண மண்டலம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம், அல்லது வாய் முதல் ஆசன வாய் வரையில இருக்கக்கூடிய உறுப்புகள்லையோ ஃபங்க்ஷனல் சேஞ்சஸாகவும் இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் அல்லது இம்பேலன்ஸாகவும் வந்து காரணமா இருக்கலாம். அதே போல கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது மலச்சிக்கல் அப்படிங்கிறது மனம் சார்ந்த விஷயங்களையும் நிறைய சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும். அதை அடுத்த வாரம் வந்து நம்ம இதே மாதிரி வந்து சண்டே மேக்ஸிமம் வந்து சண்டே 7 to 8 கிளாஸ் இருக்கும். அதில் வந்து டீடாக்ஸ் கழிவு நீக்கம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் செஷன் இருக்கும். அதில் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு மலச்சிக்கல் அப்படிங்கிறது மன ரீதியாக எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அந்த வகுப்புல வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்ததாக த லாஸ்ட் ஒன், ஐ டிசீசஸ். இதில் பார்த்தோன்னா விசன் லாஸ். நம்பர் 5 விசன் லாஸ். நம்பர் 2 கேட்ராக்ட். நம்பர் 3 குளுக்கோமா. நம்பர் 6 ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். நம்பர் 8 பிளைண்ட்னஸ். சுத்தமாகவே கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் நம்பர் 10 ட்ரை ஐ சிண்ட்ரோம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கண்கள் வந்து வறட்சியா இருக்கும், கண்களில் வந்து எப்போதும் வந்து ஒரு ரத்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும், அல்லது கண்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் அப்படிங்கிறது பாதிக்கும்படியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அடுத்ததாக நியூரோலாஜிக்கல் டிசார்டர்ஸ். இதுல நம்பர் 9, 10, நம்பர் 11 இது மூணும் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 9 டிப்ரெஷன், நம்பர் 10 ஆங்ஸைட்டி, நம்பர் 11 டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ், நம்பர் 12 ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏன் இருக்குன்னே தெரியல சார், அதிகமாக வந்து எனக்கு ஆங்ஸைட்டியாக இருக்கிறது வந்து அதிகப்படியாக வந்து நிறைய நேரங்களில் வந்து டிப்ரெஷனுக்கு வந்து ஆளாகிறோம் அப்படின்னு எல்லாம் வந்து பார்க்க முடியும். அதே போல கோக்னிட்டிவ் டிக்ளைன் நம்பர் 6. இந்த கோக்னிட்டிவ் டிக்ளைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெஸ்பாண்டிங் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது வந்து சரியா வந்து இல்லாம இருக்கும். அதாவது என்னன்னா அவங்க மன ரீதியா ஒன்று நினைப்பாங்க, ஆனா அது உடல் ரீதியா வந்து வேற ஒரு விஷயங்களை வெளிப்படுத்தும். உடல் ரீதியா ஒரு விஷயங்கள் நினைப்பாங்க, மன ரீதியா வந்து வேற மாதிரி வெளிப்படுத்தும். அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து தவறா புரிஞ்சுக்குவாங்க, அல்லது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு தவறுதலா புரியும். இந்த நிறைய நேரங்களில் வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக காரணம் இருக்கக்கூடியது இந்த கோக்னிட்டிவ் டிக்ளைன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். ஞாபக மறதி நிறையா இருக்கும். இந்த மாதிரி வந்து மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களான பாதிப்புகளுக்கு காரணம் இந்த நியூரோலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக காரணம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ் அல்லது டிசீஸ் அப்படிங்கிறது இந்த இந்த பேசிக்கான ஒரு டயபெட்டிஸ் மூலியமா வந்து ஏற்படக்கூடிய
பல்வேறு பிரச்சனைகள். இங்க பொதுவா வந்து நமக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு, பொதுவா வந்து இது இயற்கைக்கு மாறான ஒரு ஒரு விதமான டிஸார்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அல்லது நேச்சருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. அல்லது இயற்கையின் குறைபாடுன்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சர்க்கரை குறைபாடு அப்படிங்கிறத விட, இயற்கையின் குறைபாடு அப்படிங்கிறது தான் ஒரு சரியான வாக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்திலும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லும் பார்த்து, என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்றத பொறுத்து வந்து, டயபெட்டிஸ்க்கு வந்து நீங்க ஓனா வந்து எந்த பேர் வச்சா வந்து கரெக்ட்டா இருக்கும், அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த பிரச்சனைய எங்க சரி பண்ணா, எந்த மாரியான பாதிப்புகள்லாம் வந்து சரியாகும், எது அடிப்படையான காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டயபெட்டிஸ் மற்றும் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எந்த ஒரு டிசீஸா இருந்தாலும், ரொம்ப சீக்கிரமா வந்து வெளில கொண்டு வரலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக நம்ம இந்த டயபெட்டிஸ் நபர்களுக்கு பொதுவாக எந்த மாதிரியான உணவுகள் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இஸ் நவ் கிளியர்? என்ன ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்ல எல்லாருக்குமேன்னு தெரியல. கேன் எனிஒன் ப்ளீஸ் கைண்ட்லி கன்ஃபார்ம்? வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? கிளியரா இருக்கு சார். நோ டிஸ்டர்பன்ஸ். நோ ஓகே. பிரேக்கப்ஸ். விவோ V2037 எஸ். உங்களுடைய சைட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கோங்க. எஸ். ஓகே. தேங்க் யூ. ஸோ இப்ப அதே மாரி நம்ம இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற 100% நம்ம ஒரு ரிவர்சபிள் கொண்டு வரணும் அப்படின்னா, சுவை மருத்துவம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாரி ஒரு சில சித்தா முறைகள் மற்றும் ஆயுர்வேத முறைகள் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து அக்குபஞ்சர்ல பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து வேற வேற மாற்று மருத்துவ முறைகள வந்து பார்ப்பாங்க. எந்த ஒரு முறைகளா இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு முழுமையான மற்றும் இணக்கமான தீர்வ கொண்டு வந்தோம் அப்படின்னா மட்டும் தான், நிச்சயமா வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் வந்து நம்ப உணவு சார்ந்த வகைகள்ல வந்து ஒரு சில விஷயங்கள வந்து நான் சொல்றேன். அப்போ உணவு சார்ந்த விஷயங்கள் அல்லது டயட் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பார்ட் மட்டும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அத எப்படி எடுக்கணுங்கிற பேட்டர்ன் இருக்கு. அப்புறம் வந்து நமக்கு வயிறு ஏன் வந்து சரியா வந்து ஃபங்ஷன் ஆகல, அல்லது வயிறுல வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரலா வந்து என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, அத எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கலாம் நெறைய வந்து மெத்தட்ஸ் இருக்கு. அதே மாரி நெறைய முறைகள டே டு டே லைஃப்ல நம்ம சரியா வந்து செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னா மட்டும் தான், சரியான தீர்வுங்கிறது கிடைக்கும். பட் அதுல வந்து நமக்கு இந்த டயபெட்டிஸ்க்காக எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, உணவு முறைகள வந்து நம்ம மாற்றம் கொண்டு வந்தோம், அல்லது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல மட்டும் மாற்றம் கொண்டு வந்தோம் அப்படின்னா, சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதான ஒரு பரவலான கருத்து அப்படிங்கிறது இருக்கு. பட் அந்த கருத்துக்கள் எல்லாமே எல்லாரும் எத நோக்கி ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் 99.99% ஆஃப் த பீப்பிள்ஸ் ஃபோக்கஸ் பண்றது கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் நம்ம கடைசியா நான் அறிவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல, டைப் 1 டயபெட்டிஸா இருந்தாலும் சரி, டைப் 2 டயபெட்டிஸா இருந்தாலும் சரி, அல்லது அதை தவிர்த்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான அந்த 12 டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்ல எதுவா இருந்தாலும் சரி, நிச்சயமா நம்ம வந்து சரி பண்ண முடியும். அதுக்கான பேட்டர்ன சரியா புரிஞ்சுட்டு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நீட்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து சரியாக தனித்தனியா வந்து ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா மட்டும் தான் அது சாத்தியம். இப்ப எல்லாரும் வந்து நம்ம ஒரு YouTubeல பார்க்குற மாரியோ, அல்லது வந்து ஒரு புத்தகத்துல படிக்கிற மாரியோ, இல்ல ஒருத்தவங்க சொல்ற மாதிரியோ, எல்லோருக்குமே ஒரே விதமான உணவு கட்டுப்பாடுகளோ, ஃபங்ஷனல் சேஞ்சஸ் சார்ந்தோ, உடல் சார்ந்தோ, இல்ல மனம் சார்ந்தோ வந்து ஒரே விஷயங்கள ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது, டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து நமக்கு ஒரு தீர்வ குடுத்தாலும், டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு தீர்வ குடுக்காது. ஆனா நாம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேசிஸ்ல சரியா வந்து எங்க வந்து குறைபாடு இருக்கு, எங்க வந்து டிஸார்டர் இருக்கு, எங்க வந்து இயற்கைக்கு மாறான செயல்கள் நடைபெறுதுங்கிற சரியா தெரிஞ்சு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, டைப் 1 டயபெட்டிஸா இருந்தாலும் நிச்சயமா வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். சரி, இந்த உணர்வு ரீதியா மற்றும் உணவு ரீதியாக பார்க்கும்பொழுது, இந்த டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக நம்ம இந்த அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சுவைங்கிறது தோற்பு சுவை அப்படிங்கிறத குடுக்கணும். இந்த தோற்பு சுவை அப்படிங்கிறது ஸ்ப்ளீன் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரும். பொதுவா வந்து தோற்பு சுவை அதிகம் உள்ள உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வாழைப்பிஞ்சு மற்றும் அத்திப்பிஞ்சு, அத்திக்காய் மற்றும் காட்டு கலாக்காய், அத்திக்காய், விளாம்பழம், விலாக்காய் இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து இருக்கும். அதேபோல வந்து கடுக்காய் பிஞ்சு மற்றும்
கடுக்காய், கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க. இதுலயுமே வந்து இருக்கும். அதே மாரி இந்த அ வாழைத்தண்டு, வாழைப்பிஞ்சு, வாழைப்பூ இந்த மாதிரியான விஷயங்களையும் நமக்கு தாராளமா எடுத்துக்கலாம். அதேபோல இந்த வெஜிடபிள்ஸ பொறுத்தவரையில வந்து, நமக்கு இந்த நீர் காய்கறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள்ஸ்ல புடலங்காய் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மத்தபடி கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரைக்காயில வந்து நம்ம பிஞ்சு அவரைக்காய் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல இந்த நீர் காய்கறிகள்ல வெண்பூசணி இதுவுமே வந்து தாராளமா எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இந்த வெஜிடபிள் தெரபிஸ் பொறுத்தவரையில அல்லது நீர் காய்களை பொறுத்தவரையில புடலங்காய் மற்றும் வெண்பூசணி அப்படிங்கிறது வரும். காய்கறிகள பொறுத்தவரையில வெண்டைக்காய் மற்றும் அவரை பிஞ்சு மற்றும் சுண்டைக்காய் இதுவுமே வந்து தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நேரத்துல வந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு மத்த நேரங்களெல்லாம் வந்து எம்ப்டியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தவிர்த்துட்டு, இடைப்பட்ட நேரங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவீடுகள வந்து மிதமான உணவுகளை சரியான அளவில், சரியான நேரங்களில் வந்து எடுக்கிறது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி இந்த கீரை சார்ந்த விஷயங்கள என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அரைக்கீரை, புதினா, வல்லாரை, பொன்னாங்கண்ணி, சிறுகீரை, மணத்தக்காளி, துத்திக்கீரை. இந்த கீரைகள் எல்லாம் வந்து நம்ம என்ன மெத்தட்ல வந்து ஃபாலோ பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அப்படி எடுத்துக்கலாம். அல்லது வந்து பொதுவாக பொரியல் அப்படிங்கிற வகையில ஏதாச்சும் ஒரு காய்கறி அல்லது ஒரு கீரைகள ஒரு நாளைக்கு எடுத்தா போதும். ஒரு நாள் வந்து நம்ம பொன்னாங்கண்ணி அப்படிங்கிற கீரைய எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லா அல்லது ஒரு வேளை அப்படிங்கிறது பொன்னாங்கண்ணி கீரையா மட்டும் தான் இருக்கணும். அடுத்த நாள் வேற ஒரு கீரைகள எடுக்கிறது வந்து ஒரு சிறப்பான தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதேபோல பொதுவா வந்து டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவா வந்து ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பொதுவாக நம்ம நாவல் பழம் அப்படிங்கிறத தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாரி நெல்லிக்காயும் எடுத்துக்கலாம். அப்புறம் மலை வாழை இதுவும் தாராளமா எடுத்துக்கலாம். பேரீச்சம்பழம் அப்படிங்கிறது டெய்லி வந்து ஒரு 2 டூ 3 டேட்ஸ் அப்படிங்கிறதையும் தாராளமா எடுத்துக்கலாம். அதேபோல கொய்யா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃப்ரூட்ஸா இல்லாம, காயா இருக்கக்கூடியது அல்லது பிஞ்சா இருக்கக்கூடிய வகையில தாராளமா எடுத்துக்கலாம். நாட்டு பப்பாளியும் தாராளமா எடுத்துக்கலாம். ஹைபிரிட் அப்படிங்கிறத விட நாட்டு பப்பாளி, ஆப்பிள், விளாம்பழம் இந்த மாரியான ஃப்ரூட்ஸையும் தாராளமா எடுத்துக்கலாம். பட் இன் அண்ட் ஆவரேஜா ஒரு நாளைக்கு அ 50 கிராம்ஸ் மட்டும் எடுத்தாக போதுமானதா இருக்கும். பொதுவா இந்த 50 கிராம்ஸ் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் தான். ஆனா, இது ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுடைய ஹைட், வெயிட், அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் எந்த மாரியான வேலைகள் செய்றாங்க அல்லது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அல்லது அவங்களுடைய குடும்பம், என்விரான்மென்ட்டை சார்ந்து இதனுடைய அளவீடுகள் அப்படிங்கிறது மாறும். பட் இங்க நம்ம ஜெனரலா சொல்லக்கூடியது வந்து ஒரு 50 கிராம்ஸ் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான். இதுல வந்து நமக்கு கீரைகளா இருந்தாலும், இல்ல வந்து ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கீரை எடுக்கணும் அல்லது ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்தா போதும். மிக்ஸிங் ஆஃப் ஃப்ரூட்ஸோ அல்லது மிக்ஸிங் ஆஃப் கீரைகள் அப்படிங்கிறத எடுக்காம இருக்கிறது ஒரு கூடுதலான சிறப்பு பலன்களை இந்த டயபெட்டிஸ் சார்ந்த வகையில நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி மஞ்சள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, பேக்கெட்ல வந்து கடைகள்ல வாங்கக்கூடிய மஞ்சள் அப்படிங்கிறத தவிர்த்து நம்மளா ஓனா மஞ்சள வந்து வாங்கி, அத உலர்த்தி, அதிலிருந்து பொடி பண்ணி, அந்த மஞ்சள எடுக்கிறது ரொம்ப, ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி பூண்டு அப்படிங்கிற விஷயங்களும் வந்து பொதுவா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல ஏலக்காயும் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் வந்து இந்த அசைவ உணவுகள பொறுத்தவரையில, வெள்ளாடு கறி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வாரம் 1 முறையோ அல்லது 2 முறையோ எடுத்துக்கலாம். அதேபோல வெள்ளாடு கறியினுடைய அனைத்து பாகங்களையும் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். செம்மறி ஆடு அப்படிங்கிறது டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு துளி அளவும் வந்து கண்டிப்பா வந்து எடுக்கக்கூடாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதேபோல அ கோழி முட்டைகள பொறுத்தவரையில நாட்டு கோழி முட்டை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மீன் வகையில பொறுத்தவரையில மத்தி மீன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவா இப்ப இந்த மாரி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில உணவுகளோ அல்லது காய்கறிகளோ, அசைவ உணவுகள் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணு நமக்கு லோ கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அல்லது ஃபைபர் கன்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளா வந்து இருக்கும். அப்போ பொதுவா என்ன சொல்றாங்க அப்டின்னா வந்து, இந்த மாவுச்சத்துன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ப கம்மியா எடுக்கணும். அதே மாரி
நார் சத்து அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அதிகமா எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நார் சத்துக்கள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஜீரண தன்மைய வந்து ரொம்ப சரியா வந்து செஞ்சு குடுக்கும். அதே மாரி ஜீரணம் ஆகுறது மட்டும் இல்லாம, அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன், அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுக்கக்கூடியது இந்த நார் சத்து உள்ள உணவுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாரி வந்து பல்வேறு வகைகள்ல ஜஸ்ட் வந்து ஒரு உணவு முறை, அதுவும் வந்து ஒரு பேசிக்கான ஜென்ரலான உணவு முறைய மட்டும் தான் இங்க பேசிக்கா சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல ஏத்த மாரியே வந்து மாறும். அதே மாரி எடுக்கக்கூடிய உணவுகள எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட் மாறும். எப்படி வாயில வச்சு நம்ம அரைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற பேட்டர்ன் மாறும். அதேபோல அவர்கள் எடுக்கக்கூடிய சுவைகள், இங்க பொதுவா வந்து நம்ம தோற்ப சுவை அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதை தாண்டியும் வெவ்வேறு சுவைகள் வந்து எந்தெந்த நேரங்கள்ல எப்படி எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற நெறைய மெத்தடாலஜியுமே மாறும். அதே மாரி உடல் சார்ந்த விஷயங்கள் மாறும். மனம் சார்ந்த விஷயங்களையும் நெறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும். அப்போ டயபெட்டிஸ் பொறுத்தவரையில, இன் ஜெனரலா எல்லாருக்குமான ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத விட, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது ஃபங்ஷனல் இம்பேலன்ஸஸா அல்லது ஸ்ட்ரக்சுரல் இம்பேலன்ஸஸா, மனதினால வந்ததா, உடல்னால வந்ததா, அல்லது உணவுனால வந்ததா, உணவ எடுக்கக்கூடிய முறைகள்னால வந்ததா, லைஃப் ஸ்டைல்னால வந்ததா, ஃபுட் ஸ்டைல்னால வந்ததா அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனியா அனலைஸ் பண்ணி, அந்த பேஸ்ல எடுக்கும்போது மட்டும் தான் ஒரு சரியான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மத்தபடி இந்த மாரி எடுக்கும்போது மட்டும் தான் நமக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலுமே 100% ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கிறத கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் பொறுத்தவரையில நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட குறுகிய நேரத்துல எந்த அளவுக்கு வந்து ஒரு பிராக்டிகலான ஒரு சிம்பிளான விஷயங்கள சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து நான் இங்க சொல்லியிருக்கேன். மேலும் வந்து இந்த டயபெட்டிஸ் சார்ந்து வந்து நமக்கு இந்த அ இண்டிவிஜுவல் பிரெஃபரன்ஸஸ் ஆன் டூ ஒன் ஆன் ஒன் ஒரு பெர்சனை வந்து நம்ம இண்டிவிஜுவலா வந்து நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, அவங்களுக்கான டெடிகேட்டடான 48 டேஸ் குறைந்தது 3வது நாள்ல இருந்தே இந்த டயபெட்டிஸ்க்கான அந்த வேலைகள் அப்படிங்கிறது அவங்களோட பாடியிலயும், மனதளவிலயும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். 7த் டேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா வந்து ஃபுல் ப்ராசஸ்ல வந்து அவங்க பாடியிலயும், மனதிலயும் வந்து நெறைய வந்து மாற்றங்கள் ஏற்படும். மேக்ஸிமம் இதோடைய டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து 30 டேஸ் தான். பட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்டின்னா வந்து, இன்னும் வந்து மன ரீதியான விஷயங்கள வந்து நெறைய ஃபோக்கஸ் பண்ணி, இன்னும் நம்ம ஃபுல்லா இன் டெப்த்தா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லாம, டயபெட்டிஸ் ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் வந்து சால்வ் பண்ணக்கூடிய வகைகள்ல வந்து ஒரு 48 டேஸ் அப்டின்னு சொல்லி, டயபெட்டிஸ் ரிவர்சல் புரோகிராம் அப்டின்னு சொல்லி நம்ம வந்து நடத்த இருக்கோம். அதே மாரி வந்து ஒவ்வொரு மாதமும் மினிமம் வந்து ஒரு 5லிருந்து 10 நபர்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த புரோகிராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்டிங்கிறது வந்து தரப்பட்டிருக்கு. அதேபோல வந்து போன மாசத்துல இருந்து வந்து ஒரு அரவுண்ட் வந்து 4 டூ 5 பீப்பிள்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அவர்களுடைய ஃபீட்பேக் மற்றும் அவர்களுடைய எந்த அளவுக்கு வந்து அது வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னொரு டைம் வந்து நம்ம இந்த ப்ரீ டயபெட்டிஸ் கிளாஸ் போடும்போது வந்து அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பட் இப்ப இந்த 48 டேஸ் புரோகிராம்ல வந்து ஜாயின் பண்ணணும். அல்லது வந்து இத விஷயங்கள வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அல்லது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அல்லது மார்னிங் 9 டூ 7 மண்டே டூ சாட்டர்டே வந்து நீங்க தாராளமா வந்து கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணலாம். 9441207711 இந்த நம்பர்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
பட் இந்த 48 நாள் இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோகிராமுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 24,500. இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி இன் ஜெனரலா வரக்கூடிய ஒரு சில ரெமிடிஸ் அப்படிங்கிறது இருக்கும். உடல் சார்ந்து மற்றும் மனம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல பொதுவா நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து, அ அலோபதியை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து கம்பைன்ட் ஆன மாரியும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து டைரக்ட்டா வந்து சிகிச்சை முறைகள் மட்டுமே இருக்கும். அந்த மாரி இருக்கும். அதாவது வந்து என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து நெறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா நம்ப கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாரி, எல்லா விஷயங்களும் கவர் பண்ணி அவங்களுக்கு டயபெட்டிஸ்னால வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் டயபெட்டிஸ்லருந்து ஒரு முழுமையான நிவாரணம் குடுக்கக்கூடிய வகையில வந்து இந்த 40 டேஸ் புரோகிராம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த 24,500 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் பேட்ச்லயே பார்த்தோம் அப்படின்னா, 15,500 அப்படிங்கிற அமௌண்ட்ல தான் வந்து செஞ்சிருந்தோம். அதேபோல இந்த வகுப்புல ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கலாம், அல்லது உங்க மூலியமா வந்து உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அட் ஜஸ்ட் ரூப்பீஸ் 15,500 ரூ. 15,500 வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்க 5,500 பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான இண்டிவிஜுவல் சார்ட் நீங்க என்ன உணவுகள் எடுக்கணும், எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கணும், அதே மாரி மன ரீதியா வந்து எப்படி வந்து நீங்க சமநிலைக்கு கொண்டு வர முடியும், உடல் ரீதியான மாற்றங்கள் வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கான ரெமிடிஸ் என்னங்கிறது எல்லாமே வந்து டெடிகேட்டடா வந்து ஒன் ஆன் ஒன்னா வந்து 48 டேஸுமே வந்து ஃபாலோ பண்ற மாரியான புரோகிராம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். 5,500 அப்படிங்கிற அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் பே பண்ணிட்டு, அந்த ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அனுப்பி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெமிடிஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம், ரிமைனிங் இருக்கக்கூடிய பேமெண்ட் வந்து நீங்க இன்ஸ்டால்மென்ட்ல பே பண்ணாலும் சரி, அல்லது சிங்கிள் டைமா பேமெண்ட் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் எந்தெந்த உணவுகள் எப்படி எடுக்கணும், அந்த 48 டேஸ் வந்து நீங்க எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒன் ஆன் ஒன் கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ ஓவராலா வந்து நமக்கு உடல் சார்ந்த மற்றும் மனம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் இந்த ஒரு 48 டேஸ்ல டயபெட்டிஸ்லேருந்து ஒரு முழுவதுமான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வகையில இந்த ப்ரோகிராம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல விருப்பப்படக்கூடிய நபர்கள் இந்த மாதம் மேக்ஸிமம் 1ஆம் தேதிக்குள்ள விருப்பம் இருக்கிறவங்க வந்து தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமமா வந்து ஒரு 1 மந்த்துக்கு 10 நபர்கள் மட்டும் தான். பட் இப்ப இந்த நாளையிலிருந்தோ அல்லது இப்போ கிளாஸ் முடிச்சதுல அப்புறம் தான் ஜாயின் பண்ணக்கூடிய எந்த நபர்களா இருந்தாலும், செப்டம்பர் முடியறதுக்குள்ள வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த புரோகிராம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால கைண்ட்லி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு வந்து நீங்க தாராளமா வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. வேற ஏதேனும் வந்து நீங்க டயபெட்டிஸ் சார்ந்து வந்து கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, தாராளமாக இப்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 7:00 ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோம். லேட்டா ஆரம்பிச்சு நம்ம 7:30 வாக்குல தான் வந்து நம்ம புரோகிராம் வந்து இந்த கிளாஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நவ் இட்ஸ் கரண்ட்லி 9:00 ஆகப்போகுது. அதனால உங்களுடைய கேள்வி, சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, வெரி குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டா வந்து கேளுங்க. அதர்வைஸ் இந்த செஷன் அப்படிங்கிறத நாம முடிச்சுக்கலாம். எஸ் ப்ளீஸ் யாராச்சும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்க. சோ தட் வி வில் எண்ட் அப் திஸ் செஷன். எஸ் ப்ளீஸ். சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்களோட செஷனு. ஓகே. இப்போ இப்போ நாங்க வந்து எனக்கு என்ன கேள்வி கேட்கணும்னா, எனக்கு ம். வந்து தைராய்டும் இருக்கு, டயபெட்டிக்ஸ் இருக்கு. அதுலயும் ஆன்டி டிபிஓ இருக்குன்றாங்க. ஸோ ஓகே. இதுக்கு எப்படி சார் இது இது டயபெட்டிக்ஸ் அட்ரஸ் பண்ணணுமா? இல்ல தைராய்ட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு இல்லங்க. உங்களோட விளக்கம். ஆமா ஏன்னா நீங்க மேடம். டயபெட்டிஸ் பத்தி பேசுறீங்க. எனக்கு தெரியல சார். பட் ஓகே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து தைராய்டு இருந்துச்சு. அது நான் கிட்டத்தட்ட 4, 5 இயர்ஸா வந்து மெடிசின் எடுத்துட்டு தான் இருக்கேன். பட் ஓகே. அதுலருந்து வெளில ஃபுல்லா வர முடியல. எனக்கு இப்ப ம். மெடிசின பார்த்தாவே கோவம் வருது. ஸோ நீங்க ம். வந்து எனக்கு என்ன ஒரு சஜஷன் சொல்ல முடியும் சார்? என்ன பண்ணணும்? எத அட்ரஸ் பண்ணணும்னு நீங்க சொல்வீங்க? ஓகே. ஸோ அதே மாரி பொதுவா நான் இங்க ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இந்த டயபெட்டிஸ் புரோகிராம பொறுத்தவரையிலும் சரி, இல்ல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, நம்ம அ கேட்கக்கூடிய டேட்டாபேஸ் அல்லது கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னா, ம், அவங்களுடைய முழு பெயர், ம், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ம், பிளட் குரூப், அவங்களுடைய ம், ஹீமோகுளோபின் லெவல் டெஸ்ட்டு, ம், அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் இருந்தது அப்டின்னா வந்து அவங்களுடைய டயபெட்டிஸ் டெஸ்ட்டுக்கான ரீசன்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? ம், ம், அதற்கடுத்து வந்து அவங்களுடைய ஹைட், அவங்களுடைய வெயிட். மற்றும் ம், அவங்க வந்து என்ன செய்றாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய அ அவங்களுடைய ஃபங்ஷனாலிட்டீஸ் இந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, பிசினஸ் வுமனா இருப்பாங்க. அந்த மாரி ம், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டெசிக்னேஷன் என்ன அப்படிங்கிற
இதெல்லாம் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ். அதுக்கு அடுத்ததாக ம். பார்த்தோம் அப்படின்னா வந்து, அவங்களுடைய ஃபேஸோட கரண்ட் இமேஜ். ஒரு ம். செல்ஃபியா இருக்கலாம். அல்லது நம்ம கரண்ட்டா பிடிக்கக்கூடிய ஃபோட்டோவா இருக்கலாம். அதுல வந்து நமக்கு சரிங்க சார். என்னென்ன தெரியணும் அப்படின்னா, கண், காது, மூக்கு, வாய், ஃபேஸ் எல்லாம் வந்து நமக்கு கிளியரா தெரியிற மாரி வந்து நமக்கு ஒரு அப்பர் ஷோல்டர் வந்து நமக்கு கவர் ஆகுற வரையும் இருந்தா போதும். அது மாரி புரியுதுங்க வந்து ஒரு சார். ஃபோட்டோ அனுப்பிட்டு, அவங்களுடைய ம். WhatsApp நம்பர் இந்த டீட்டெயில் எல்லாம் அனுப்பி விட்டாங்க அப்படின்னா, அவங்க ம். குடுக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அ அ இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி, அவங்களுக்கு என்ன மெத்தடாலஜி வந்து அவங்க வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து வகுத்துட்டு, ஒரு ம். மினிமம் வந்து ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரிங்க. ஒருத்தவங்க அனுப்பி வச்சாங்கன்னா, ம். அவங்களுக்காக வந்து ஒன் ஆன் ஒன் பெர்சனா வந்து டெடிகேட்டடா அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி, அவங்களோட ம். கால்குலேஷன்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்றதுக்கே வந்து 1 வீக்ல ம். இருந்து வந்து 10 டேஸ் ஆகும். மேக்ஸிமம் 10 டேஸ். ஒரு ஓகேங்க சிலருக்குலாம் சார். 3, 4 டேஸ்ல கூட வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது ம். பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன வந்து பேசிக் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் ம். வந்து அவங்க அதுக்கான ஃபீஸோ இல்ல வந்து பேமெண்ட்டோ மெத்தடாலஜி என்னென்ன இருக்குன்றத ப்ரொசீஜர சொல்லுவோம். ம். அதுக்கப்புறம் வந்து அவங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா வந்து புடிச்சிருந்தது அப்படின்னா வந்து தாராளமா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சரிங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அனுப்பி விட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம ம். இத டயபெட்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணா சரியா வருமா? அல்லது தைராய்டுக்கான பிரச்சனைல வந்து சரி பண்ணா வருமா? அல்லது 2மே இல்ல, ஓன்லி வந்து பியூர்லி வந்து உங்களுக்கு மைண்ட் ரிலேட்டிவ்ல மட்டும் தான் பிரச்சனை இருக்குன்னா, அத மட்டுமே சரி பண்ணா போதுமா? அல்லது உடல் ரீதியான பிரச்சனை சரி பண்ணுமா? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு இத நீங்க அனுப்பி வச்சீங்க அப்படின்னா தெரிய வரும். இது உங்களுக்கு சரிங்க. மட்டும் கிடையாது. இந்த டயபெட்டிஸ்ன்னு பிரச்சனை வரக்கூடிய எந்த ஒரு நபருக்கா இருந்தாலும் சரி, அல்லது ம். டயபெட்டிஸ் இல்லாம எந்த ஒரு உடல் ரீதியான, மன ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி. தீஸ் ஆர் த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இது குடுத்தோம் அப்டின்னா, அவங்க சரியா அனலைஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, கம்ப்ளீட்டா வந்து ம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். நன்றி ஆனா சார். உங்கள பொறுத்தவரையில என்ன அப்டின்னா, உடல் ரீதியா ம். அப்டிங்கிறத விட உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் தான் வந்து ரொம்ப நெறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம். ம். அதுவுமே பார்த்தீங்க அப்டின்னா, பாஸ்ட் ரெக்ரெஷன்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ம். கடந்த கால நிகழ்ச்சிகளால ஏற்படக்கூடிய ஒரு சில உணர்வுபூர்வமான விஷயங்கள வந்து பாதிப்பு இருக்கும். ம். அதுல வந்து நம்ம மேக்ஸிமம் சரி பண்ணோம் அப்டின்னாலே வந்து, உடல் ரீதியா வேற என்னென்ன பிரச்சனைலாம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரணும்னு இருக்கோ, அதுவுமே சரியாயிடும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ம். பிரச்சனையும் சரியாகும். அதற்கு அடுத்து வந்து ம். நம்ம உடல் ரீதியா நீங்க அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது, உடல் ரீதியான பிரச்சனைக்கு நம்ம வந்து சரி பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு ம். தைராய்டும் சரியாகும். டயபிட்டிஸும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் மேம். ஓகே சார். ஓகே. சார் நீங்க இப்ப எந்த ஊர்ல சார் இருக்கீங்க? உங்கள கான்டாக்ட் பண்ண முடியுமா சார்? இல்ல எப்படிங்க சார்? எஸ் மேம். நம்ம பொதுவா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்டின்னா வந்து ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ம். சென்னை அப்டின்னு பார்க்க வரையில வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் அப்டின்லாம் வந்து சென்னை 2 கண்டிப்பா வர முடியும் சார். எனக்கு ரிலேட்டிவ் இருக்காங்க. நான் வரேன் சார். சரிங்க. அது 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கு. அது வந்து நம்ம எப்படின்னா, நெறைய அவுட் ஸ்டேஷன் போறதுனால நமக்கு சென்னைக்கான நேரம் எப்ப கிடைக்குமோ, அந்த நேரங்கள்ல தான் வர்ற மாரி இருக்கும். ம். ம். சரிங்க சரிங்களா? சார். அது சரிங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம டயபெட்டிஸ் வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து பதிவு பண்ணுவோம். அப்படின்னா ம். ஆல்ரெடி என்னோட நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆ 9441207711. ஒரு இந்த நிமிஷம் சார். நம்பருக்கு நான் வந்து நோட் நீங்க மெசேஜ் பண்ணிக்கிறேன். பண்ணீங்க அல்லது கான்டாக்ட் ஒரே ஆ ஒரு நிமிஷம் சார். சாரி. 944 ஆ 120 120 7711. ஓகே சார். ஓகே. நோட் பண்ணிட்டேன் சார். ம். ஆமா. இது நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் சரி, அப்படி இல்லனா நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னாலும், எந்த நேரங்கள்ல வந்து சென்னை வர மாரி இருக்கு. மேக்ஸிமம் வந்து ம். இது வந்து நம்ம நேர்ல வர மாரியான அவசியங்கள் வந்து மேக்ஸிமம் இருக்காது. நம்ம ம். ஆன்லைன்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து சரியா அனுப்பி, நம்ம சொல்லக்கூடிய ரெமிடீஸ் எல்லாம் நீங்க சரியா எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து சரி பண்ணிக்கலாம். அதை சரி. தவிர்த்தும் வந்து கண்டிப்பா வந்து இன் பெர்சனா தான் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்க வேண்டியிருக்கு. இல்ல அவங்க நிச்சயமா வந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருந்தா மட்டும் வந்தா போதும். அதர்வைஸ் வந்து ம். நீங்க வர வேண்டிய அவசியம் வந்து 100% இருக்காது. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப ஓகே. பயனுள்ளதா இருந்தது சார் உங்களோட தகவல். அ ஓகே. தேங்க் யூ மேம். ரொம்ப தேங்க் யூ. இப்போ நன்றி வந்து நம்ம சார். நேரம் இல்லாம போறதுனால வந்து இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அத நம்ம சொல்றதுக்கான நேரங்கள் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு ம். வந்து நான் குரூப்ல வந்து போட்டேன். நீங்க WhatsApp குரூப்ல இருக்கீங்களா மேம்? இல்ல சார் இன்னைக்கு எனக்கு உங்க எங்களோட இதே வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட் தான் அனுப்பிச்சாங்க. நான் இது ஓகே. வந்து தற்செயலா தான் ஜாயின் பண்ணேன். ஆனா இவ்ளோ தூரம் நீங்க கிளியரா சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பட் நீங்க சொன்னது எல்லாமே 100% கரெக்ட் சார். ஏன்னா வந்து ஒரு நோய்ங்கிறது வந்து டைரக்ட்டா வர்றதில்ல. மன சம்பந்தப்பட்டது, உணர்வு சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்குங்கிறத வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்க. பட் ம், நானும் அத ம். ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து உண்ம. ஏன்னா நான் ரொம்ப ம், ம். வருஷமா இதே கோ த்ரூ பண்றேன். மெடிசின் சாப்பிடுறேன். பட் என்ன ரீசன் ஏதாவது ஒரு ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா, அத வந்து டார்கெட் பண்ணி அதுல என்ன ப்ராப்ளம்னு யாரும் பண்றதில்ல. ஜஸ்ட் மெடிசின் மட்டும் குடுத்துடுறாங்களே தவிர, ம். அது என்னங்கிறது தெளிவா கஸ்டமருக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சொல்றதே இல்ல சார். அது ம், வந்து ம். இப்ப நீங்க சொல்லும்போது இதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சரி ஏதாவது ஒண்ணுக்கு முரணா ஏதாவது தைராய்டு இருந்தா இத சாப்பிடக்கூடாது. இப்ப வந்து நீங்க ஃப்ரூட் சாப்பிடலாம்னு சொல்றீங்க. ஆனா வந்து ம். தைராய்டுக்கு போனா ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ ஆக ம். மொத்தம் எனக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருது சார். இதுதான் உண்ம. ஆமாமா.
கரெக்ட். ம். ம். இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இருக்கப்போ, எனக்கு எனக்கு வந்து இதுல இருந்து டோட்டலா ரெக்கவர் ஆகணுங்கிறப்போ, நான் வந்து எங்க தான் போய் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ, இன்னைக்கு தற்செயலா ஏன்னா நான் நான் வந்து உங்களோட மீட்டிங் இன்வைட் ஃப்ரெண்ட் அனுப்புனதுனால, சரி நம்ம ஜாயின் பண்ணுவோம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் ரிவர்சல் மீட்டிங் சார். ஆ ஓ! சுகர் சூப்பர், சூப்பர் ஃபிட்லயும் மேடம். நான் ட்ரை பண்ணி சுகர் ஃபிட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் பார்த்தேன். ஆனா ம். எனக்கு அவங்க வந்து சொன்னது இவ்வளோ நேரம் வந்து தமிழ்ல வந்து சொல்றதில்ல. ம். 2வது இங்கிலீஷ்ல சொல்றாங்க. பட் எதுக்கு? ஏன் வருது? எப்படி வருது? அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு காஸ் வந்து எதுவுமே சொல்லாம, ஆ இத நீங்க பண்ணி இத இங்க இப்படி சாப்பிட்டா அப்படி, அப்படி சாப்பிட்டா இதுன்னு சொல்றத விட, இது எதனால வருது? எங்க இருந்து முளைச்சு வருது? எப்படி இத நம்ம கியூர் பண்ணலாம்? எப்படி அட்ரஸ் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஒரு டாக்டரா இருந்துட்டு தெளிவா குடுத்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது சார். ஓகே. தேங்க் யூ மேடம். இங்க இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப நம்ம சொல்றாங்க இல்லையா? இப்ப வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து ஒரு சுகர் இருக்கக்கூடிய ஸ்வீட் இருக்கக்கூடிய கன்டென்ட் எல்லாம் நெறைய எடுக்கக்கூடாது அப்டின்லாம் சொல்றாங்க. பட் இதே ம். வந்து நம்ம ஒரு குஜராத்ல பார்த்தோ, இல்ல வந்து ஒரு மகாராஷ்டிரா சைட்லாம் போனோம்னா, அவங்களோட காலை உணவுகளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிலேபியோ, இல்ல மத்த விஷயங்களோ ஒரு பாதுஷாவோ, இல்ல வந்து மைசூர் பாக்கு அந்த மாரியான நெறைய ஸ்வீட்டான சார்ந்த விஷயங்கள் தான் அவங்க மார்னிங் உணவாவே இருக்கும். பல காலங்களா, பல வருடங்களா அவங்க அத சாப்பிடுறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் டயபெட்டிஸ் நெறைய பேருக்கு இருக்கிறது இல்லல்ல. ம். அப்ப கரெக்ட் சார். என்னன்னா, இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டயபெட்டிஸ்க்கு வந்து நம்ம எல்லாம் சர்க்கரை குறைபாடுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு சிலர் நம்ம என்ன சொல்லுவோம், இயற்கையினுடைய ஒரு குறைபாடு. அல்லது இயற்கைக்கு எதிரான ஒரு செயல் அப்படிங்கிறது அர்த்தம் அவ்வளோதான். அப்போ புரியுது நம்ம சார். இயற்கைக்கு வந்து ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் நாலேட்ஜ், அந்த அவேர்னஸ் இருந்தா போதும் அவ்வளோதான். இது வந்து ஒரு சர்க்கரை நோயும் கிடையாது, அல்லது வேற எந்த ஒரு டிசீஸா இருந்தாலும் சரி. நம்ம இயற்கை மூலியமா வரோம் அப்படிங்கும்போது, இயற்கை சார்ந்தா நம்ம ஒத்து போகணும். நான் வந்து என் அறிவுபூர்வமா தான் போவேன். இல்ல வந்து என் இஷ்டமா தான் நான் போகுவேன். நான் படிச்சிருக்கேன், நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, நம்ம இயற்கையிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா வந்து நம்ம போறோமோ, அந்த அளவு வந்து நம்ம அட் லாஸ்ட் வந்து ஒரு அழிவு நோக்கி தான் போற மாரி இருக்கும். உண்மதான் சார். எல்லாரும் சொல்ற மாரி ஸ்டார்ட்டிங்ல அப்படியே எல்லாமே சக்சஸ் ஆகுற மாரியே இருக்கும். கடைசியில வந்து ஃபெயிலியர் ஆயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ புரியுது சார். இயற்கையை நோக்கி இயற்கையினுடைய பாதையில வந்து அது டெடிகேட்டடா என்ன குடுத்துருக்குன்றத சரியா புரிஞ்சுகிட்டு, நம்ம அந்த ஒரு ம். ஆப்டிமம் அப்படிங்கிற பேலன்ஸ் ஸ்டேட்டுக்குள்ள போகலாம். அப்படி ம். போனா மட்டும் நாட் ஒன்லி டயபெட்டிஸ் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப ஈஸியா வந்து தீர்வு காண முடியும். அதே மாரி ஒரு மனிதன் அப்படின்னு இருந்தாலே வந்து கண்டிப்பா வந்து மன ரீதியான பிரச்சனை வரும். உடல் ரீதியான பிரச்சனை வரும். எல்லாமே வரலாம் தவறு கிடையாது. ஆனா வந்தது அப்படின்னா, ஒண்ணு அது டாலரபிள் லிமிட்டுக்குள்ள வந்து இருக்கணும். ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடாது. இன்னொன்னு அதையே வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து கடத்தி போகக்கூடாது. இத சரியா பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதும். ஒரு மனுஷன் வந்து உடல் அளவிலும், மனதளவிலும் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம். சரிங்களா? புரியுதுங்க சார். சார் எனக்கு குரூப்ல எதுவும் இல்ல சார். முடிஞ்சா சரிங்க மேடம். என்ன நீங்க குரூப்ல ஆட் WhatsAppல எனக்கு பண்ணிக்கோங்க வந்து சார். ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் ஃப்ரீ குரூப்க்கான WhatsApp ம். லிங்க் அனுப்பி விடுறேன். அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஓகே. நான் தேங்க் அனுப்பி யூ, விடுறேங்க தேங்க் யூ. சார். ம். தேங்க் யூ so much ma'am. Yes, any other persons having any doubts? Kausalya Krishnaraj ma'am, Gurua Lakshmi ma'am, GR, N Kavita ma'am, Suganya ma'am, Vanitha Selvakumar ma'am, Dakshayani madam. ஓகே. தேங்க் யூ so much. மீண்டும் ஒரு இன்னொரு ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் லைவ் செஷன்ல வந்து சந்திப்போம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாகவும், நிதானமாகவும் கவனித்த அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கங்கள். தேங்க் யூ so much.